அனைவருக்கும் வணக்கம். இன்று புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழ் மக்களிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கும் 11 வயதினருடைய பிரச்சனைகள். அதாவது பாலிய வயதினர், 12க்கு மேற்பட்ட வயதினர் இளைஞர்கள் என்றும் கூறுவோம். அவர்களுடைய பிரச்சனைகள் பற்றி இன்று நாங்கள் ஆம், பேசுவதற்கு முன் வந்திருக்கின்றோம். இந்த பிரச்சனைகள் பற்றி நாங்கள் முன்னரும் வசந்தத்தில் பல தடவைகள் பேசியிருக்கின்றோம். ஆனால் இன்று நாங்கள் பேசப்போகும் விடயம் முன்னர் பேசப்போன விடயத்தை விட சற்று வித்தியாசமானது, வேறுபாடானதாக இருக்கப் போகின்றது. ஏனெனில் நாங்கள் அன்று பேசிக்கொண்டிருந்த நேரத்தை விட இன்று அந்த பிள்ளைகளிடையே, அதாவது பாலிய வயதினரிடையே உள்ள பிரச்சனைகள் வித்தியாசமான வடிவங்களை கூட எடுத்திருக்கின்றன. ஆகவே இன்று நாம் பேசப்போகும் விடயங்கள் பல எங்களுக்கு புதிதாக கூட தோன்றலாம். இது எங்கள் சமூகத்திலே நடப்பதில்லை என்று கூட யாரும் சிந்திக்கலாம். 11 வயதினரிடையே எங்களுடைய நாட்டிலே நாங்கள் வளர்ந்த காலங்களிலே பிரச்சனைகள் குறைவு என்ற எண்ணப்போக்குத்தான் எங்களிடம் இருந்தது. ஆனால் எங்களுடைய நாட்டு பிரச்சனை தொடர்பாக எங்களுடைய இளம் சந்ததியினரிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் அங்கு பல. அதனால் எங்களுடைய இளம் சந்ததியினரை பெற்றோர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவர்கள் 100க்கு 99.9% ஆண்கள் தான் வந்தார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் பல. அந்த துன்பங்கள், கஷ்டங்களும் இன்றைய இளைஞர்களாக இருக்கும் இளைஞர்களுக்கும் சில தொடர்புகளை, அதாவது சில காரணிகளை முன்வைப்பதற்கான காரணமாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் இன்று பெற்றோராக இருக்கின்றார்கள். அன்று இளைஞராக இங்கு வந்து எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து 2, 3 வேலை என்று செய்து இன்று அவர்கள் இளைஞர்களாக இருக்கின்றார்கள். அந்த 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 பெற்றோருடைய பிள்ளைகள். அப்ப அவர்கள் வாழும் சூழல் வேறு, அவர்களுடைய பெற்றோர் வாழ்ந்த சூழல் வேறு. அது தவிர ஏனைய நாடுகளிலிருந்தும், உதாரணமாக நைஜீரியாவிலிருந்து ஏராளமான ஆசிரியர்கள் இங்கு வந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் இங்கு இருக்கின்றார்கள். அப்ப எல்லோருடைய பிள்ளைகளும் இந்த நாட்டுக்கு வந்து அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் பன்முகமானவை. அந்த பிரச்சனைகளில் பெண்கள் அனுபவிக்கும் பிரச்சனைகள், பெண் பிள்ளைகள் அனுபவிக்கும் பிரச்சனைகள், ஆண் பிள்ளைகள் அனுபவிக்கும் பிரச்சனைகள் என்று 2 வகையாக நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் பால் ஒரு முக்கியமான ஒரு பிரிவை, அதாவது கருத்து ரீதியில், சமூக இயக்கம் ரீதியில் அந்த பிரிவு தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய சமூகத்திலே பெண்கள் கீழே வைத்துத்தான் மதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களுக்கு சமூகம் பொதுவாக இடம் அளிப்பது குறைவு. ஆண் பிள்ளைகளை அவர்களுடைய கருத்துக்களுக்கு இடம் அளிக்கிறார்கள். அதைவிட அவர்களை சுதந்திரமாக இயங்குவதற்கு பெற்றோரும் சமூகமும் இடம் கொடுக்கின்றது. ஆனால் பெண் பிள்ளைகள் இன்னமும் சுதந்திரமாக பூரணமாக இயங்குவதற்கான நிலைமைகள் இன்னமும் புலம்பெயர்ந்த நாட்டு தமிழ் மக்களிடையே இல்லை என்றே கூறலாம். சில குடும்பங்களிலே அது இருக்கின்றது. ஆனால் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள்
இந்த சமூக சேவைகளில் ஈடுபடும் பொழுது பலருடைய சமூக ஆலோசனைகளின் அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கொண்ட தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெண் பிள்ளைகள் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். இதனால் இன்றைய சமூகத்திலே இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும் பிரச்சனைகள் பன்முகமானவை. சில பிரச்சனைகள் வெளியிலே தங்கள் பெற்றோருக்கு பிரச்சனைகள் தெரிந்தால் பிரச்சனை கூடும் என்பதற்காக வாயை மூடிக்கொண்டு திரைமறைவிலே பல விஷயங்கள் அந்த பெண்களுக்கு நிகழ்கின்றன. அந்த பெண்கள் அதனை சகித்து கொண்டு இதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்ற மாதிரியான ஒரு நிலைக்கும் தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் நாங்கள் ஒட்டுமொத்தமான பெண்களை இந்த நிலையிலே இருக்கின்றார்கள் கூற முடியாது. சிலருக்கு நல்ல வாய்ப்பான பெற்றோர்கள், அவர்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய பெற்றோர்கள், அவர்களை வழிகாட்டக்கூடிய பெற்றோர்கள் அமைந்திருக்கின்றார்கள். நல்ல சிநேகிதங்கள், சில இடங்களிலே சிநேகிதர்கள், நண்பர்கள் நல்ல வழியை காட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். சில சந்தர்ப்பங்களிலே சில நண்பர்கள் அவர்களை தவறான வழியிலே காட்டியும் விடுகின்றார்கள். அதே போல ஆண் பிள்ளைகளும், எத்தனையோ ஆண் பிள்ளைகள் இந்த நாட்டிலே நல்ல நிலையை அடைந்திருக்கின்றார்கள். சிலர் பார்த்துவிட்டு மாட மாளிகை கூட கோபுரங்களை பார்த்துவிட்டு இந்த எங்கள் மக்கள் இவ்வளவு நல்லா வந்திருக்கிறார்கள், எங்களுக்கு எத்தனையோ எம்பி எத்தனையோ கவுன்சிலர்ஸ் அண்ட் இருக்கினோம், தமிழாக்களுக்கு வந்திருக்கிறோம், அவை நாங்கள் நல்ல நிலையிலே இங்கே இருக்கின்றோம் என்று மார்தட்டி பேசி கொண்டிருக்கும் இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். அதில் தவறு எதுவும் இல்லை என்றால் அவர்கள் பார்ப்பது ஒரு பக்கம். அப்படியான ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கும் அதே நேரத்திலே இந்த சமூகம், அதாவது தொய்ந்து கொண்டு போகும் இந்த இளம் சமூகம், அவர்கள் படும் கஷ்டங்கள் துன்பங்களை பற்றி நாங்கள் நிச்சயமாக கரிசனை கொள்ள வேண்டும். இந்த வந்திருக்கின்ற எம்பிமாரோ அல்லது கவுன்சிலர்ஸோ அவர்களில் பெரிய பேரக்கறை காட்டுவது போல எங்களுக்கு தோன்றவில்லை. கருப்பின மக்கள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தார்கள், இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் அந்த கருப்பின மக்களுக்கு இன்று அவர்களுடைய அரசியல்வாதிகள் பல வேலை திட்டங்களை வகுத்து வந்திருக்கிறார்கள். எங்களுடைய இளைஞர்களுக்கு என்ன வேலை திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றது? இது இன்று வாக்குகளை எண்ணும் காலம். இந்த இந்த கிழமை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதிலே நீங்கள் நிச்சயமாக இந்த எம்பிமாராக வரப்போறவையோ அல்ல நீங்கள் ஓட் போடுறவையோ கேட்க வேணும். இந்த சமூகத்தில் இப்படியான பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன மாதிரியான வடிகால்களை அமைத்திருக்கிறீர்கள் போன்ற விஷயங்கள் நிச்சயமாக கேட்கப்பட வேண்டியவை. இது தொடர்பான உரையாடல் தான் இன்று நிகழப்போகின்றது. இன்று இது தொடர்பான உரையாடலுக்கு இருவரை நாங்கள் அழைத்திருந்தோம். அதில் ஒருவர் ஸ்ரீரஞ்சனி விஜயேந்திரா, அவர் ஸ்ரீரஞ்சனி என்றே என்னை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அடுத்தவர் நிருபா. இன்றைக்கு அவருக்கு மிகுந்த சோகவீனம், அவர் படுக்கையிலே இருக்கின்றார். அவ்வளவுக்கு எனக்கு கூட உங்களுக்கு தெரியுது என்னுடைய குரல். 2 கிழமையாக நான் நோயிட்டுத்தான் இருந்தேன். அப்போ நிருபாவுக்கு இன்று சமூகம் அளிக்க முடியவில்லை. ஆனால் அவருடைய பங்கை நான் செய்து கொள்ளுவேன். அதே நேரத்திலே ஜூட் அத்தனாசியார் போன முறை கோபத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது பற்றிய ஒரு திறமான ஒரு ஆய்வை செய்து எங்களுடைய மக்களுக்கான ஒரு படைப்பை மிகுந்த அக்கறையுடன் உங்களுக்கு தந்திருந்தார். அவர் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு சமூகம் அளிப்பதாக சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் அவர் வருவது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் ஸ்ரீரஞ்சனி ஒரு பெண் தன்னுடைய ஒரு 2 பெண் குழந்தைகளை இங்கே வளர்த்திருக்கின்றார். அந்த பெண்கள் பற்றிய விடயங்களிலே அக்கறையும் உள்ளவர். அவர் இரு பாலரை பற்றியும் பேசுவதற்கு தான் இருக்கின்றார். ஆனால் ஒரு பெண் பேசும் பொழுது இன்னொரு
ஆண் பிள்ளைகளை பற்றிய விடயங்கள் பற்றி பேசுவது உகந்ததாக இருக்கும். அத்துடன் ஜூட் அத்தனாசியார் ஆண் பிள்ளைகளுடன் தான் வேலை செய்கின்றார். அவருடைய வேலை பூரணமாக ஃப்ரெட் பிக்டர் சென்டரிலே செய்கின்ற வேலையும், வசந்தத்திலே செய்கின்ற வேலையில் பெரும் பகுதி ஆண்கள் சார்ந்தது, ஆண் இளைஞர்கள் சார்ந்ததாக இருக்கின்றது. ஆகவே அவர் இன்னொரு வேலையிலே நிற்கின்றார். அவர் எங்களுடன் வந்து இணைந்து கொள்ளுவார். இப்பொழுது நாங்கள் ஸ்ரீரஞ்சனியை நாங்கள் அழைக்கின்றோம். ஸ்ரீரஞ்சனியை நீங்கள் எல்லோரும் மிக அண்மை காலமாக பல பத்திரிகைகளில் அவருடைய பெயர் வந்திருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அவர் ஒரு சிறந்த சிறுகதை எழுத்தாளர், ஒரு கட்டுரையாளர், அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், அதாவது அரச அங்கீகாரம் பெற்ற மொழிபெயர்ப்பாளராக பன்னெடுங்காலமாக கனடாவிலே தொழில் புரிகின்றார். அத்துடன் தமிழ் மொழியை ஒரு பாடமாக டிடிஎஸ்பி டொரண்டோ போர்ட் ஆஃப் எஜுகேஷனிலே அதனை கற்பித்து கொண்டும் இருக்கின்றார். அதனாலே அவருக்கு இந்த இளம் வட்டத்திலே நல்ல பரிச்சயம் இருக்கின்றது. அவருடைய சிறுகதைகள் எல்லாம் ஏன் அவருக்கு சாகித்ய மண்டல பரிசு கிடைத்தது சிறுகதைக்கு, முதலாவது சிறுகதைக்கு, இரண்டாவது சிறுகதைக்கு தொகுதிக்கு மிக அண்மையிலே 23ஆம் ஆண்டு அதற்கு ஒரு சாகித்ய மண்டலத்தினுடைய ஒரு பரிசு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அது ஒரு தலை சிறந்த ஒரு பரிசு. அதாவது அவர் உண்மைத்தன்மையான கதைகளை எழுதுவதால், ஏனென்றா அவருடைய கதைகள் அவருடைய வேலை அனுபவத்துக்கு ஊடாக நேரடியாக, அவர் மொழிபெயர்ப்பாளராகவும் போபவர், சில்ட்ரன் எய்ட் சொசைட்டி மொழிபெயர்ப்பாளராக எல்லாம் போயிருக்கிறார். அப்படியான ஒரு அனுபவம் அவரிடம் இருக்கிறபடியால் அவருடைய சிறுகதைகள் உண்மைத்தன்மை வாய்ந்தவையாக இருப்பதால் தான் அவருக்கு இப்படியான ஒரு ஒரு விருது கிடைத்திருக்கின்றது. அது எல்லோருக்கும் கிடைக்கின்ற விருது அல்ல. ஆகவே அவரை நாங்கள் பாராட்டி கொள்ள வேண்டும். அவர் பல வேறு கட்டுரை தொகுதிகள், சிறுகதை தொகுதி 3, அத்துடன் அத்துடன் அவர் எல்லாமாக சேர்த்து 12 நூல்களை எழுதினார். சாகித்ய மண்டல பரிசு பெற்றது 2 சிறுகதை தொகுதியாக இருக்கின்றது. அவர் 11 வயதினருக்கான பல்வேறு விடயங்கள் பற்றி உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றார். அவருடைய கல்வி பிரான பல்கலைக்கழகத்திலே விஞ்ஞான பட்டதாரியாகி கொழும்பிலே உள்ள மெதடிஸ்ட் பாடசாலையிலே ஆசிரியராக கடமையாற்றியவர். இங்கு வந்து நான் கூறியது போல பல்வேறு இடங்களிலே வேலை பார்ப்பதுடன் பல்வேறு துறைகள் சார்ந்த ஒரு கருத்தாடலை நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராகவும் இருக்கின்றார். அவர் பற்றிய விடயங்களை நீங்கள் பத்திரிகைகளில், நீங்கள் வெப்சைட்டில் போய் அடித்தால் கூட, உங்களுக்கு கூகுள் பண்ணினால் கூட வரும். அப்படியான ஒரு புலமை மிக்க ஒருவரை நாங்கள் இன்று கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது அவரை இந்த 11 வயதினர், அதாவது பாலிய வயதினர், அவர்கள் பற்றிய சில விஷயங்கள், அவர்களுக்கு இருக்கின்ற ஆதங்கங்கள், அவர்களுடைய சிக்கல்கள் போன்ற விடயங்கள் பற்றி இப்பொழுது அவர் உரையாடுவார். வாருங்கள் ஸ்ரீரஞ்சனி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி பார்வதி அக்கா, உங்களோட சிறப்பான அறிமுகத்துக்கு. அண்ட் எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு, பெண்களை பற்றி நீங்க கதைக்க போறீங்க, ஜூட் வந்து ஆண்களை பற்றி கதைக்க போயினோம்ண்டு. ஏனெண்டா உங்களோட அனுபவம் பறந்தது, நீங்க வேலை செய்கிற அனுபவமும் பறந்தது. என்னுடைய வட்டம் வந்து மிக குறுகிய வட்டம். ஆனபடியா நான் வந்து கதைக்க போறது வந்து எவ்வளவு தூரம் விரிவானதாக இருக்குமென்னு சொல்ல முடியாது. மிகவும் சுருக்கமாகத்தான் இருக்க போகிறது. பொதுவான விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். அதோடு நான் சொல்ல வேணும் என்னென்னா, பார்வதி அக்கா என்ன கேட்டபோது, நான் வந்து 4 நாள் ட்ரிப்பில் போய் என் மகளை டீப் ரிவரில் சந்திக்கிறபடியாக நான் அதுக்கு கொஞ்சம் தயங்கினேன். இப்போ பார்வதி அக்கா சொன்னால், நீங்கள் வந்து வேலையில் பார்க்குறத சொன்னால் போதுமெண்டு. ஆனபடியாக மிகவும்
சுருக்கமாகவும், பொதுவாகவும் தான் நான் கதைக்கப் போறேன். பிறகு கலந்துரையாடல்ல வேணுமென்னு சொன்னா, நாங்க வந்து அம் விரிவாக கதைப்போம். ஸோ முதல் நான் வந்து பதின்ம வயதினர் தான் போட விரும்புகிறேன். என்ன காரணம்னு சொன்னா, அம் சாரி பதின்ம வயதினர பத்தி தான் கதைக்கிறேன்னு சொன்னேன். ஆனா நான் இப்ப கதைக்கப் போறது வளர் இளம் பருவத்த பத்தி. வளர் இளம் பருவம்னு சொன்னா அடாலசென்ஸ். ஸோ பதின்ம வயதினர்ன்னு சொன்னா 13 வயசுல இருந்து 19 வயசு. டீனேஜ்ன்னு சொல்றது. ஆனா நாங்க வந்து வளர் இளம் பருவத்த பத்தி நாங்க கதைக்கப் போறோம்னு சொன்னா, வளர் இளம் பருவம்னு சொன்னா என்ன என்று பார்த்தா, ஆம் பொதுவாக பதின் 10 வயசுலயே வளர் இளம் பருவம் தொடங்குதுன்னு சொல்லினோம். அது வந்து 25 வயசு வரைக்கும் போகலாம். பொதுவாக நாங்க எங்கட காலத்துல, படிக்கிற காலத்துல போரால வந்த பிரச்சனைகள தவிர்த்து, எங்கட காலத்துல இருந்த பிரச்சனைகள நாங்க பார்த்தோம்ன்னு சொன்னா, படிக்கிற காலத்துல எங்கட வகுப்புல எவ்வளவு தூரம் நான் செய்றோம், மார்க்ஸ் எப்படி வருது, எங்கட சுயமதிப்பு எப்படி இருக்கு, வகுப்புல எவ்வளவு தூரம் அடவாடித்தனத்துக்கு உட்படுறோம், புல்லியிங்குக்கு உட்படுறோம், எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமையினமா, இல்லையா என்றத பற்றி தான் எங்கட கவலைகள் எல்லாம் இருந்தது. போரால வந்த விஷயங்கள் அது மிகவும் வித்தியாசமான இன்னொரு விதத்துல அ த குடுத்த தாக்கங்கள். ஆனா, இப்ப எங்கட காலத்துல, இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் மிகவும் கூட. அதுக்கு முதல் நாங்க வளரிளம் பருவம்டா என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாரி, பிள்ளை பருவத்துக்கும், வளர்ந்தோர் என்ற ஒரு நிலைக்கும் இடையிலான ஒரு வயசு. இது இப்ப 9லிருந்து 25 வயசு வரையும் என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணம்னா, மூளை முழுமையாக விருத்தி அடைகிறது 25 வயசுல தான். அப்ப இந்த வயசுல 9 வயசுல இருந்து எந்த வயசிலும் பாலியல் ரீதியான மாற்றங்கள் உருவாகுற ஒரு பருவம். அப்படி பாலியல் ரீதியான மாற்றங்கள் உருவாகக்குள்ள ஹோமோன்களோட தாக்கங்களால உடல் ரீதியான மாற்றங்கள், உள ரீதியான மாற்றங்கள், சமூக ரீதியான மாற்றங்கள் எல்லாம் தாராளமாக நிறைய நடக்குது எங்களுக்கு. ஸோ அப்படி உடல் ரீதியான மாற்றம் வந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பருவ வயசுல என்ன மாற்றம் நடக்கிறதுண்டு. ஆம். அதேபோல மனசுக்குள்ள என்ன மாற்றங்கள் வருது. ஏன்னா, நாங்க எல்லாருமே அந்த காலத்த கடந்து தான் வந்தனாங்க. சமூக ரீதியாக நாங்க என்னத்த எதிர்நோக்குறோம்ன்றது. அப்ப முக்கியமாக இந்த வயசுல என்ன நடக்கும்னு சொன்னா, சுய அடையாளத்த தேடுவோம். அப்ப நான் யார்? எனக்கு என்ன பிடிக்கும்? நான் என்னவாக போறேன்ண்டு, அந்த நேரத்தில உறவுகள் முக்கியமானதா இருக்கும். முக்கியமாக நண்பர்கள் முக்கியமாக இருப்பார்கள். அப்ப அதுக்குள்ள சுதந்திரமும் முக்கியமா இருக்கும். அதாவது நாங்கள் எங்கட பிள்ளைகள பார்த்திருப்போம். அம்மா, அப்பாண்டு இனி இல்லேன்ட்டு ஒட்டிக் கொண்டிருந்த பிள்ளை, எங்கள விட்டு விலகி போறத பார்ப்போம். அது எங்களுக்கு பெரிய அப்செட் ஆகும், கவலையாவும் இருக்கும். ஆனா, அது பிள்ளையின் சுய அடையாளத்துக்கான தேடலும், சுதந்திரமும் தான் அதற்கான காரணமாக இருக்குது. அப்ப நான் சொல்லப் போறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா, நாங்க திருப்ப எல்லாருமா சேர்ந்து கதைக்கிறதால ஞாபகப்படுத்திக் கொள்ளப் போறோம். நான் ஒரு தமிழ் டீச்சராகவும், ஒரு இன்டர்பிரிட்டராகவும் வேலை செய்வதாலும், ஒரு அம்மாவாக இருக்கிறதாலும், நான் பார்த்தத சிலதுகள உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லை இது சம்மந்தமா கதைக்கிறதுக்கு. ஆனா, இதில எனக்கு நிறைய ஆர்வம் இருக்கிறபடியா, நான் இந்த தேடல்ல நான் வாசிச்சு பார்க்கிறேன் நான். அம் கட்டுரைகள் எழுதுறதுக்கு, கதைகள் எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்ன பாதிக்கக்குள்ள, அது சம்மந்தமான தேடல்கள் செய்கிறேன் நான். அத வச்சுக்கொண்டு நாங்க சொல்லக்குள்ள இப்ப எங்கட காலம் அண்டு பார்க்கக்குள்ள எங்களுக்கு கூடின சவால் இருக்குன்னு நான் சொன்ன மாரி, இப்ப நான் பார்த்திருக்கிறேன். எந்த அ வேலையில தன்னைத்தானே ஹார்ம் செய்த பிள்ளை. அதாவது தன்னைத்தானே வெட்டியோ, தன்னைத்தானே ஏதாவது விதத்தில காயப்படுத்தி, பிரச்சனைக்குள்ளாகி ஒரு பிள்ளைய பார்த்திருக்கிறேன். வீட்டிலிருந்து ஓடிப்போன பிள்ளைகள பார்த்திருக்கிறேன். போதைப் பொருளுக்கு அ போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதிண்ட பாதிப்பான பிள்ளைகள பார்த்திருக்கிறேன். அதோட இப்ப எந்த வகுப்புல, தமிழ் வகுப்பிலேயே நான் பார்த்துருக்கிறேன். 8ஆம் வகுப்பு பிள்ளை உண்டு. அவருக்கு திடீரென்று எப்ப கோவம் வரும்னு தெரியாது. திடீரென்று கோவம் வரும். உடனடியாக என்ன செய்வாருன்னா, எறிவார் தன்ட புத்தகங்கள. அப்ப நான் ஒன்றுமே சொல்லாமடி பார்த்து கொண்டு இருந்தாலே, உடனே சொல்லுவார், "சாரி, சாரி டீச்சர்" என்றுட்டு ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார். தன்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம்ண்டு. முந்தி தனக்கு அக்கா இருந்தவ கதைக்கக்கூடியதா இருந்தது. இப்ப தன்னால ஒருத்தரோடும் கதைக்க இயலாம இருக்கு. தனக்கு தன்ட ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி மேனேஜ் பண்ணியலாம இருக்குன்ட்டு தானே சொல்லுவார். இப்ப அப்படி பல பிரச்சனைகள எங்கட பிள்ளைகள் இப்ப இப்ப அது தேடினம் இல்ல. இப்ப அதுக்குள்ளால போக வேண்டி இருக்குது. இப்ப நாங்க பார்த்தோம்ன்னு சொன்னா, இப்ப இந்த சொன்ன மாற்றங்கள பார்த்துட்டு என்னென்ன சவால்கள்ன்னு பார்ப்போம். ஸோ ஏற்கனவே நாங்க கதைச்ச மாரி உடல் ரீதியான மாற்றம்ன்னு பார்க்கக்குள்ள, ஒப்பீட்டளவில இந்த காலத்துல தான் அதிகமான வளர்ச்சி இருக்கும். அப்படி வளர்ச்சி இருக்கக்குள்ள அவைக்கு தங்களோட தோற்றம் பற்றி ஒரு கரிசனை வரும்.
நான் இப்படி அழகா இருக்கிறேனா, தன்ட நிறம் குறைவா இருக்குன்ற ஒரு பிள்ளை கவலைப்படலாம். அல்லது என்ட மூக்கு பெருசா இருக்குன்ற ஒரு பிள்ளைக்கு கவலையா இருக்கும். அப்படியான பிரச்சனைகள் அவைக்கு இருக்கும். தன்னை எல்லாருக்கும் பிடிக்குமான்ற ஒரு யோசனை வரும். அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. சமூக ரீதியான மாற்றங்கள்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த வயசுல அவர்களுக்கு வந்து நண்பர்கள் தான் மிகவும் முக்கியத்துவமானவர்களா இருப்பார்கள். அப்ப அவர்களுடைய செல்வாக்கு வந்து உச்ச நிலையில இருக்கும். அப்ப அவைன்ற உறவுகள பேணுறதுக்காண்டியும், சக மாணவர்களோட ஒத்திருக்கிறதுக்காண்டியும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அப்ப சில வேளையில அவன் வந்து அங்க கிளாஸ்ல அடாவடித்தனத்துல அதாவது புலியிலேருந்து தப்புறதுக்காண்டி சில ஆபத்தான நடத்தைகள கூட செய்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். இப்ப அவையின் முக்கிய நோக்கம் எல்லாம் தாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்படணும். தாங்கள் அந்த குழுவில அங்கீகரிக்கப்பட வேணுமென்றதான். இப்ப அந்த வயசுல பெற்றோரோட நெருக்கமா இருக்கிறது வந்து ஒரு கூல் இல்லைன்ற மாரித்தான் கருதப்படுகிறது. அப்ப நான் அந்த நேரத்தில அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்ட்ஸின்ற செல்வாக்கு அதிகமாக போகுது. அடுத்ததா மன ரீதியான மாற்றங்கள்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நாங்க காய்ச்ச மாரி ஒரு அடையாளத்துக்கான தேடலோட, அவையின் அந்த ஹோர்மோன்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் உணர்ச்சி குழப்பங்கள, பதட்டங்கள ஏற்படுத்தும். சில வேளையில அந்த காரணங்களால மனச்சோர்வும் ஏற்படலாம். அறிவாற்றல் விருத்திய பார்த்தோம்னா, இந்த வயசுல ஓரளவுக்கு நியாயப்படுத்தல், பிரச்சனையை தீர்த்தல் போன்ற திறன்கள் எல்லாம் விருத்தி அடைகின்ற என்றாலும் கூட, முடிவெடுக்கிற திறன்ல பிரச்சனைகள் இருக்கலாம். ஏனென்று சொன்னா, ஏற்கனவே நாங்க காய்ச்ச மாரி, மூளை முழுமையாக விருத்தி அடையதும், முக்கியமாக ஃப்ரான்டல் கோட் விருத்தி அடையாத மூளையின் முன்பகுதி விருத்தி அடையறதுக்கு, அதுதான் தீர்மானங்கள் எடுக்கிற பகுதி. அதுக்கு வந்து முழுமையாக விருத்தி அடைகிறது சில பேருக்கு 25 வயசு வரைக்கும் செல்லலாம். என்றத நாங்கள் பார்க்கிறோம். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள இனி அடுத்ததா சவால்கள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, ஸோ இந்த நாளின்றைய அடிப்படையில நாங்க கழிச்ச மாரி சுயமதிப்பு, இல்ல தோற்றம் பற்றிய எண்ணப்பாடு இருக்கும். மனத்தகப்பு வரும். அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் 2014ஆம் ஆண்டில செய்த ஒரு கருத்தாய்வின்படி, வயசு வந்தவர்கள விட வளரிளம் பருவத்தில தான் இந்த மனத்தகைப்புக்கு அதிகமாக உட்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதன் அறிகுறிகள் ஒன்றில் உணர்ச்சி பூர்வமானதா இருக்கலாம், அல்லது உடல் ரீதியானதா இருக்கலாம், அல்லது நடத்த ரீதியானதா இருக்கலாம். உணர்ச்சி ரீதியானதுன்னு பார்த்தா அடிக்கடி கோபம் வரும், எரிச்சல் படுவினம், உடல் ரீதியானன்னு சொன்னா வயித்து குத்து இருக்கு அப்படின்னு சொல்லி உடல் அவுசரியங்களை எதிர்பார்ப்பினம். அதே மாரி பிஹேவியரல் சேஞ்ச் நினைக்கலாம். நடத்த ரீதியானதுன்னு சொன்னா சொல்ல கேட்க மாட்டினம், எண்ணத்துக்கும் பதில் சொல்ல மாட்டினம், அப்படியான மாற்றங்கள நாங்கள் பார்க்கிறோம், பார்க்கக்கூடியதா இருக்கும். இதுக்கான காரணங்கள் பலவாக இருக்கலாம். ஒன்றில் கல்வி ரீதியானதா இருக்கலாம். அது கல்வி ரீதியான எதிர்பார்ப்புகள பூர்த்தி செய்ய முடியாம, அல்லது உடல் ரீதியான ஆம் தன்னை பற்றிய ஒரு நல்ல சுயமதிப்பின்மை, அல்லது சமூக ரீதியானதா இருக்கலாம். அல்லது குடும்பத்தில ஏற்படுற பிரச்சனைகளா இருக்கலாம். ஒரு இறப்பு நடக்கலாம், அல்லது விவாகரத்து நடக்கலாம். அல்லது பிள்ளைக்கு டைமை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாமல் சிரமப்படலாம். இப்ப இதுக்கெல்லாம் பொதுவாக எல்லாரும் சொல்ற மாரி, போதுமான நித்திரை, ஆரோக்கியமான உணவு, அதோட மூச்சு பயிற்சி செய்கிறது நல்லம். அத நாங்க சொல்லிக் குடுக்குறது நல்லம். அ அந்த கணத்தில் வாழல்ன்றது மைண்ட்ஃபுல்னஸும் நல்ல விஷயம். மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக். முழுசாக கதைக்க முடியாது. ஆனா நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்த்தா பார்க்கலாம். எப்படி அந்த நேரத்தில வாழ்றதுக்கான உத்தி முறைகள் என்று சொல்லி. மற்றது நேர்மறையான விஷயங்கள்ல கவனம் செலுத்த அதாவது கிராட்டிட்யூட் நன்றியாக இருக்க பழக்கிறது. அப்படியான விஷயங்கள் உதவி செய்யும். அடுத்த சமூக ஊடகங்கள்ட தாக்கத்த பார்க்க எது அழகு என்றத வச்சுக்கொண்டு ஊடகங்கள் பல செய்திகள பிள்ளைகளுக்கு பிழையாக சொல்லிக் குடுக்குது. ஸோ தின் மெல்லிசா இருக்கலாம் வடிவு, அம் அந்த மேக்கப் போடுறது, அது வந்து நிறைய பிரச்சனைகள குடுக்குது. அதான் அதான் ஒரு இயல்புன்னு சொல்றபடியா, இது வந்து கணக்க பிரச்சனைகள பிள்ளைகளுக்கு உண்டாகுது. அது வந்து ஈட்டிங் டிஸார்டர் என்ற பிரச்சனைய பெண்கள்லயும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடுற பிரச்சனைய ஆண் பிள்ளைகள்லும் இது கொண்டு வருது. அடுத்ததா அடவாடித்தனம். அது வந்து எங்கேயும் இருக்கும் புல்லியிங். ஒன்றில் வெப்சைட்ல அதாவது சைபர் புல்லியிங்கா இருக்கலாம். அதுக்கு கிட்டடியில ஒரு அடாலசன்ஸ்ன்ற ஒரு மூவி வந்தது. நீங்க பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு வந்து அது கொஞ்சம் மூவியில மிகைப்படுத்தப்பட்டிருந்தாலும், என்னென்ன வகையான புல்லியிங் வரலாம்ன்றத அது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வ தருது. என்னென்ன விதமான பிரச்சனைகளுக்கு பிள்ளைகள் உட்படுகிறார்கள் என்று. மற்றது மனநலமின்மையும் உலகளாவிய ரீதியில 10 தொடக்கம் 19 வயதானதுல 7ல் ஒருவருக்கு மனச்சோர்வு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கணும்.
சாரி அந்த மதிப்பிட்டிருக்கணும். ஏன்னா எல்லாரும் மனச்சோர்வு இருக்கிற எல்லாரும் சிகிச்சைக்கு போற இல்ல. அதனுடைய மதிப்பீடு அப்படி இருக்கு. அப்படி மனநலம் மிகவும் பாதிக்கப்படைக்க மனநலம் பாதிக்கப்படைக்க தற்கொலைக்கோ அல்லது தங்களை தாங்களே காயப்படுத்துறதுக்கோ உள்ளாகலாம். அல்லது போதைப் பொருள் பாவிக்கலாம், மது பாவிக்கலாம். அப்படி பாவிக்கிறதால சைக்கோசிஸ் போன்ற பல பிரச்சனைகளுக்கு, மனப்பிரமை போன்ற பிரச்சனைகளுக்கு காரணம் அடிப்படை இதுவாக இருக்கலாம். அதேபோல சமூக ஊடாட்டங்கள், அதாவது சக மாணவர்கள்ட செல்வாக்கு அதிகமா இருக்கிறதால, அதுவும் அவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். நான் இத பிரச்சனைகள்னு சொல்லாம சவால்கள்னு சொல்ல விரும்புறது, பிரச்சனை கூட ஒரு நெகட்டிவ் இம்ப்ரஷன தரும். ஆம் சவால்கள் நினைக்கலாம் நீங்கள் மேவலாம் என்ற ஒரு மேவக்கூடிய விஷயங்கள் என்றத காட்டுதுன்றதுக்காண்டி அந்த சொல்லு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. மற்றது பொறுப்பான தீர்மானம் எடுத்தல், அவைக்கு ஒரு சவாலா இருக்கும். ஏன்டா ஏற்கனவே நாங்க காய்ச்ச மாரி, மூளை வந்து முழுமையாக விருத்தி அடைகிறது 25 வயசுல நடக்கிறபடியா, அவைக்கு அடையாளத்த உருவாக்குறது ஓட சம்மந்தப்பட்ட தீர்மானம் எடுப்பதெல்லாம் மிகவும் சவாலானதாக இருக்கலாம். அடுத்ததா இருக்கிறது கல்வி ரீதியான அடைவுகள். நான் சக்சஸ் வந்து இங்க போடையில்ல. வெற்றி என்று போடையில்ல. ஏனென்றால், வெற்றி என்றது ஆளுக்கால் வேறுபடும் என்பதை விட, அம் எல்லாரும் எல்லாத்திலும் வெற்றி அடைய இயலாது. அப்ப அடைவுகள்ன்னு சொன்னா, தங்களால அடையக்கூடியதை அடையிறது. அப்ப அப்படி அடையிறத கூட அதில் வந்து சவாலாக இருக்கலாம். ஏனென்றா, பெற்றோர் கொடுக்குற அழுத்தங்கள். இப்போ ஒரு பிள்ளைக்கு விஞ்ஞான பாடம் துப்புரவுக்கு வராம இருக்கலாம். ஆனா பெற்றோர் சொல்லிக்கணும், "இல்ல நீ விஞ்ஞானம் படிச்சு டாக்டரா தான் வர வேணுமென்று." அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை வந்து மிகவும் அதிகமான அழுத்தத்துக்குட்படக்குள்ள அந்த பிள்ளைக்கு அது ஒரு மிகவும் சவாலாக இருக்கும். ஸோ இது பொதுவான சவால்கள்ன்னு சொன்னா, இதுதான் 10 சவால்ன்னு நாங்க சொல்லலாம். அடுத்ததா பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ஈட்டிங் டிஸார்டர் பெண்களுக்கும், ஆண்களுக்கு வந்து அது அது அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதும், அந்த புலிமியான்னு சொல்றது, அல்ல அனோரெக்சியான்னு சொல்றது, அதால வர தாக்கங்கள இந்த படம் காட்டுது. அது எவ்வளவு தூரம் என்ன மூளைய எப்படி பாதிக்குது, இதயத்தை எப்படி பாதிக்குது, சிறுநீரகத்த, குடல, தோல எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் பாதிக்குதுண்டு. ஈட்டிங் டிஸார்டர் கிளினிக்கு ஸ்வீட் கிட்ஸ்ல நிறைய தமிழ் பள்ளியில பார்த்துருக்கிறேன். ஏனென்டா, அம் அழகு தான் முக்கியம்ன்னு கருதி, அதாவது தின்னா இருக்கிறது, ஸ்லிம்மா இருக்கிறது தான் முக்கியம்ன்னு கருதுறதால, அந்த பிள்ளைகள் அம் பெற்றோருக்கு கண்டுபிடிக்கக்குள்ள அது வந்து மிகவும் சீரியஸான நிலைய அடைஞ்சதா இருக்கும். ரெண்டாவது லூஸா க்ளோத்ஸ் போடுறது, மற்றவைக்கு தெரியாம பண்ற, அளவுக்கு அதிகமா எக்ஸர்சைஸ் செய்யற, அதால அவன்ட உண்மையிலேயே அந்த டீனேஜ்ல தான் ஓ வளர்ச்சி அதிகமா இருக்கிறபடியா, அந்த நேரம் சாப்பிடாம இருக்கிறபடியா, உடல் வளர்ச்சிய பாதிக்கப்பட்டு பிரச்சனைக்கு உட்படுகிறான். அடுத்தது நாங்க பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாரி போருக்குள்ள வாழ்ந்த வாழ்வின்ற மிச்சம் மீதியல்ண்டு. போரின்ற விளைவுகளால வந்த பேரதிர்ச்சி, மனத்தகப்பு, போஷாக்கின்மை எல்லாம் அம் பல விஷயங்கள எங்கள பாதிக்குது. ஒன்று ரெசிலியன்ஸ் எல்லாம் மீண்டெழும் தன்மைய. மற்ற நித்திரைய பாதிக்குது, சமிபாட்ட பாதிக்குது, மூளை விருத்திய பாதிக்குது, போதைக்கு அடிமையாக்கிறத ஊக்குவிக்குது. இப்படியெல்லாம் போட்டு அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளா வாராக்கள், அ வாராக்கள்ல என்ன நடக்கும்? அந்த ஜீன்ஸ் வந்து எபிஜெனடிக்ஸ்ன்னு சொல்றது. பிறப்புரிமை அழகில அந்த ஜீன்ஸ்ல இருக்கிற செயற்பாட்ட சூழல் வந்து தூண்டக்கூடியது. அப்ப சூழலின் தூண்டலால அந்த ஜீன்ஸ் மாறி இருந்தா பெற்றோர்ல, அவ பிள்ளைகளுக்கு சந்ததிய கூட கடத்தலாம். அப்படி கடத்தக்குள்ள அதுவும் எங்கட எங்கட தமிழ் பிள்ளைகள்ல பாதிப்பு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்ப இதுக்கும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, போஷாக்குள்ள உணவு, தேகாப்பியாசம், மற்ற மெனத்தகப்பு எப்படி கையாளலாம்ன்னு கற்றுக்கொள்றதால கொஞ்சம் தாக்கத்த குறைக்கக்கூடியதா இருக்கும். அடுத்ததா மற்றது போருக்குள்ள வந்து வந்த விளைவும் வந்து, இப்போ ஒரு குடும்பத்திலேயே இருக்கிற 2 பேருக்கு, அவைன்ற ரெஸ்பான்ஸ் வந்து ஆளுக்காள் வித்தியாசப்படலாம். ஏனென்று சொன்னா, எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஒரே மாரி பாதிக்கிறதில்ல. இப்ப சிலாக்களுக்கு சென்சிட்டிவிட்டி, அதாவது எவ்வளவு தூரம் உணர்திறனா இருக்கணும்ன்றதைக்கும் பொறுப்பாக ஒரு பிறப்புரிமை அழகு இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கணும். அப்போ ஒரு ஆள் சென்சிட்டிவா இருந்தா, அந்த ஆளுக்கு அந்த பிள்ளைக்கு போதுமான அளவு அம் அத கையாள்றதுக்கான திறன் கிடைக்காத போது, ஒரு பிரச்சனையை கையாள்றதுக்கான இல்ல சவால கையாள்றதுக்கான ஒரு திறன் கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காத போது, அந்த பிள்ளைக்கு கூடின அளவு மனத்தகைப்போ அல்லது மனச்சோர்வோ வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும்.
பெற்றோருக்கு என்ன சவால்கள் இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா, பெற்றோருக்கும் சவால் இருக்கு. அவையும் போரின் தாக்கத்துக்கு உட்பட்டு வந்திருக்கணும். புது நாட்டுக்கு எது வந்திருக்கணும். அப்ப நேரம் இல்லாம 2 தொழில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சிலாக்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கு. பிள்ளையோட போதுமான அளவில கதைக்கிறதுக்கு பிள்ளைக்கு போதுமான தமிழ் தெரியாம இருக்குது. பெற்றோருக்கு போதுமான ஆங்கிலம் தெரியாம இருக்கலாம். அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கும். சும்மா சாதாரணமா கதைக்கிறதுக்கும், இருக்கிற தங்களோட பிரச்சனைகள பிள்ளைகள் சொல்லி, அது சம்பந்தமாக கதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மொழியில நல்ல போதுமான அளவு அம் ப அளவு கதைக்கக்கூடிய தன்மை இருக்காட்டி, அதுவும் ஒரு கஷ்டமா இருக்கும். அடுத்தது தொடர்பாடல் திறன்கள் இல்லாத விஷயம். நாங்க எல்லாரையும் ஒப்பிடுறது, ஒரு ஆள் பிள்ளை சகோதரத்தோட ஒப்பிடுறது, பக்கத்து வீட்டுக்காரரோட ஒப்பிடுறது. அடுத்தது நாங்க நல்ல விஷயத்த நாங்க பழகி இருக்கிறோம். நல்ல விஷயத்த மெச்சுறதுக்கு பதிலா பிள்ளையெல்லாம் கவனம் செலுத்தணும்ண்டு. அதாவது இப்ப எங்கட பிள்ளை வந்து மகன்கிட்ட சொல்றோம்ட்டு சொல்லுவோம். என்ன ஒரு புல்லு வெட்ட சொல்லி, புல்லு வெட்டி முடிச்சா நாங்க போய் பார்த்துட்டு சொல்லுவோம். "ஓ! அந்த இடத்துல நீ கூட வெட்ட இல்லங்க. அதில சில பத்த கிடக்கண்டு." ஆனா வெட்டினண்டக்காண்டி நாங்க அத மெச்ச மாட்டோம். ஸோ அது எங்களோட பழக்கம். அது நாங்க மாற வேண்டியது. எல்லாரிலும் இருக்கிற விஷயம். அப்படியான விஷயம். மற்றது ஏற்க முடியாத விஷயங்கள் சிலது. எங்களுக்கு வந்து ஆண், பெண் நண்பர்களே இருக்குதுன்றதை ஏற்றுக்கொள்ள இயலாது. பாலின அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. லெஸ்பியனாவோ, கேயாவோ, இல்ல பைசெக்சுவலாவோ இருக்கணுமென்றோ, இல்ல டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கணுமென்றதோ, அல்லது ஏதாவது வித்தியாசம் அதாவது இந்த 2 ரெட்டை நிலை இல்லாம ஆணோ, பெண்ணோ இல்லாமல் வித்தியாசமா இருக்கின்றதை ஏற்றுக்கொள்ள இயலாம இருக்கிறது. இதெல்லாம் பெற்றோருக்கும், பிள்ளைகளுக்கும் இந்த வளரிளம் பருவத்துக்கும் இடையில அம் சவால்கள் அந்த வாரதுக்கான முக்கியமான காரணங்களா அமையுது. அப்ப அதால என்ன நடக்குது? பிள்ளைகள்ல வித்தியாசமான நடத்தைகள காட்டினம். அது வந்து வன்முறையானதா இருக்கலாம், இல்ல தன்னைத்தானே காயப்படுத்துறதா இருக்கலாம், அல்லது டிஸ்ட்ரக்டிவ் எனக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில சேதம் உருவாக்குறதா, யாராவது ஒரு உறவுக்கு சேதமோ அப்படி இருக்கலாம். இல்ல டிஸ்ட்ரப்டிவ்ன்னா குழப்பங்கள உருவாக்குறதா இருக்கலாம், இல்ல பேசிவா இருக்கலாம், நேரடியா சொல்லாம. இப்ப வன்முறைன்னு பார்க்கைக்க பொருட்கள் எறிகிறது, உடைக்கிறது, உதைக்கிறது, அடிக்கிறது அப்படி சொல்லலாம். தள்ளுறது, அப்படியான விஷயங்கள செய்கிறத சொல்லலாம். தன்னைத்தானே காயத்தப்படுத்தினக்குள்ள தலைய போய் சுவர்ல மோதுறது, அல்லது தன்னைத்தானே எரிக்கிறது, தன்னைத்தானே வெட்டுறது, காயப்படுத்துறது, ஏதாவது விதத்துல தனக்குத்தானே ஆம் பெயின உருவாக்குறது, வலிய உருவாக்குறது. டிஸ்ட்ரக்டிவ்ன்னு பார்க்கைக்குள்ள பொய் சொல்றது, பிளாக்மெயில் பண்றது. அது செய்தா தான் இது செய்வேன். அல்லது வாக்குவாதப்படுறது, அடவாடித்தனம் செய்றது, ஒரு ஆள அம் ஒரு ஆள குறைச்சு கதைக்கிறது, அப்படியான விஷயங்கள சொல்லலாம். குழப்பம் செய்றேன்னு சொன்னா, டிஸ்டர்ப்டிவ்ன்னா ஒரு இடத்துல இருக்க இயலாது. சில பிள்ளைகளுக்கு ஒரு இடத்துல இருக்க இயலாது. எந்த நேரம் அசை மூவ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எனக்கு அமைதியா இருக்க இயலாது. அத குழப்புறதுக்காண்டியே செய்ற மாரியும் செய்வினம். சத்தம் போடுவினம், அல்லாட்டி குரல் உயர்த்தி கதைப்பினம், அல்லாட்டி தேவையில்லாம பக்கத்துல உள்ள ஆள கதைப்பினம், சிரிப்பினம், ஆர்கியூ பண்ணுவினம், அப்படியான விஷயங்கள் செய்வினம். பசிவ் அன்னைக்குள்ள ஒரு விஷயத்துல ஆர்வம் இல்லைன்னா, பதில் சொல்லாயினம். அம் தன்னை தான் தானே அம் விக்டிம் தான் தான் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாரி காட்டுவினம். அல்லாட்டி ஏதாவது ஒன்றுக்கு தடை சொல்வினம். அம் ஒன்றுக்கு எதிர்ப்பு காட்டினம். அப்படியான விஷயங்கள் இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இப்படியான நடத்தைகளுக்கு காரணமா இருக்கிறது வந்து, பிள்ளைகளுக்கு வந்து தங்களோட பிரச்சனையில தாங்கள் கையாள்றதுக்கு போதுமான திறன் இல்லாது. உண்மையிலேயே நாங்க என்ன ஜதார்த்தம்னு பார்த்தா, எல்லா பிள்ளைக்குமே அது வளரிளம் பருவமா இருந்தா என்ன, சிறு குழந்தையா இருந்தா என்ன, எல்லாருக்கும் தேவை பிணைப்பும், பாதுகாப்பும், அட்டாச்மென்ட்டும், சேஃப்டியும் இருக்கு எனக்குன்னு உணர வேணும். தங்களுடைய ஆர்வங்கள்ல, இல்ல வாழ்க்கையில பெற்றோர் ஆர்வமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பினம். தங்களுக்குன்னு ஒரு அடையாளத்த தேடுவினம். அதோட உணர்ச்சியில வழிகாட்டுறதுக்கு அதுக்கு ஒரு இடம் வேணும். இப்ப நாங்க வந்து கோவம் வந்து அழுதா, இல்ல கோவம் வந்து அ அ சத்தம் போட்டா நாங்க உடனே நொ நிப்பாட்டுன்னு தான் சொல்லுவோம். நாங்க அத வந்து ஏன் அழுகுறான்ட்டு தான் கேட்போம். ஒரு நாளும் அந்த உணர்ச்சிகள நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்றே இல்ல, அங்கீகரிக்கிறே இல்ல. அப்ப அப்படி செய்யாத போது ஒரு ஒரு பிள்ளைக்கு ஏமாற்றத்த கையாள தெரியக்கல, வெறுப்பா, கோவமா நடக்கல, நாங்க சொல்லிக் குடுக்குறதுக்கு எங்களுக்கு தெரிய வேணும். சரி, ஓகே தம்பி தம்பி அத செய்துட்டான். ஓகே உன்னுடைய ஒரு சாமான உடைச்சுட்டான், இல்ல எடுத்துட்டான்டா உனக்கு கோவம் வருது சரி. கோவம் வர்றது சரியான விஷயம். ஆனால் தம்பிய அடிக்கிறத நான் ஏற்றுக்கொள்ள இயலாது. கோவம் வந்தா எப்படி கோவத்த வெளிப்படுத்தலாம் அப்படியான விஷயங்கள நாங்க சொல்லிக் குடுக்கணும். ஆனா எங்களுக்கு நேரம் இல்லாத இன்னொரு பிரச்சனை, பெற்றோருக்கு நேரம் இல்லை ஒன்றுக்கும். இப்ப நேரம் இல்லைன்னா நாங்க என்ன செய்வோம், டக்குன்னு எங்களுக்கு கோவம் வரும். ஓவர் ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக்கி கதைப்போம்.
அல்லாட்டி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன நம்ம ஓ அப்படியோ ஐயோ ஐயோ அது பிரச்சனையான சின்ன விஷயத்துக்கும் அளவுக்கு அதிகமாக மிகப்படுத்தப்பட்டு கதைப்பான். அல்லாட்டி புகார் சொல்லுவோம், ஓ நீ எப்பவும் அப்படித்தான், உனக்கு ஒன்றும் தெரியாது, அதைத்தான் போல செய்கிறேன்ட்டு. மற்றது இதால் தான் நாங்க பெற்றோராக விடுகிற பிள்ளைகள். அல்லது ஒரு விஷயத்த சொல்லி போட்டு அத செய்யாம விடுறது. நான் இத செய்வேன் அப்டின்னு சொன்னா, இப்ப இன்றைக்கு மேட்ச்சுக்கு வருவேன், உன்ட்ட மேட்ச் பார்க்க வருவேன்டா போவாம விடுறது. இப்பதான் சொல்றது நேரம் இல்ல எனக்கு வேலையில பிந்தி போச்சுண்டு. அல்லாட்டி பொறுமை இல்லாம இருக்கிறது. அப்படியான விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் தான் பிள்ளைகள வந்து அம் எங்கள விட்டு விலகி போறதுக்கும் ஒரு காரணம் இதுதான். நாங்க எல்லாரும் பெற்றோராக என்ன செய்றோம், எங்களால முடிஞ்சதெல்லாம் செய்கிறோம். எல்லாருமே தவறு செய்கிறோம். ஒருவர் கூட பெர்ஃபெக்ட் பேரண்ட் இல்ல. எங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்னு சொன்னா, எங்களோட பிள்ளைகளோட தேவைகள பூர்த்தி செய்யணும். அவைண்ட உணர்ச்சிகள கையாள்றதுக்கு கற்றுக் குடுக்கணும். அம் அ பிள்ளைகள மகிழ்ச்சியா வச்சுக்கிறது இல்ல எங்களோட வேலை. எங்களோட வேலை வந்து பிள்ளைகள ஒரு அம் ஒரு நல்ல ஒரு மனிதனாக உருவாக்குறது. அப்ப அப்படி உணர்ச்சிகள கையாள கற்றுக் குடுக்குறதுக்கு முதல் நாங்கள் முன்மாதிரியாக இருந்து காட்டணும். இப்ப உதாரணத்துக்கு நான் கத்திட்டேன். எனக்கு கோவம் வந்து கத்திட்டேன்ன்னா, நான் என்ன செய்யணும்? நான் போய் சொல்லணும். எனக்கு கோவத்துல நான் கத்திட்டேன். கோவத்த நான் கையாளணும் எப்படின்னு நான் கற்றுக்கொள்ளணும். மன்னிச்சு கொள்ளுங்க. சாரி. நான் என்ன திருத்துறதுக்கு முயற்சிப்பேன். நான் அடுத்த முறை அ இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா, நான் வித்தியாசமாக நடக்கிறதுக்கு முயற்சிப்பேன். என்ற பிழைய மன்னிச்சுக்கொள் என்று சொன்னா தான், அந்த பிள்ளைக்கு தெரியும். அதோ கத்துற பிள்ளை, அம்மா இப்படி முயற்சிக்கல, நானும் அப்படித்தான் முயற்சிக்கணும்னு நாங்கள் ரோல் மாடல் செய்றோம். அதோட எங்களோட உறவ சீர் செய்கிறோம். இப்ப நான் இங்க வந்தோனே பேரண்டிங் கோர்ஸ் ஒன்றுக்கு போய் படிச்சேனா, நான் படிச்சாலும் நான் வந்து அதெல்லாம் பின்பற்ற வேண்டியதில்ல. ஏன்டா எங்களுக்குள்ள இரத்தத்தில ஊறி இருக்கிறது தான் திருப்பி செய்வோம். ஆனா அட்லீஸ்ட் எனக்கு இப்ப தெரியும் சாரி சொல்லணுமெண்டு. இப்ப நான் பிள்ளைகள வளர்க்கக்குள்ள 2, 3 பிள்ளைகள், 3 பொம்பள பிள்ளைகள். வளர்க்கக்குள்ள அத ஒண்ட செய்தேன் நான். நான் ஒரு பிழைய செய்துட்டேன்டா, உடனே நான் மன்னிப்பு கேட்பேன். ஆனா மன்னிப்பு கேட்க இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் என்னடா, பட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓ நான் கத்தினான் ஏனென்றால் நீ அது செய்தபடியான்ட்டு. அதில மன்னிப்பே அதுக்கு மீனிங் இல்லாம போயிடும். இப்ப மன்னிப்ப கேட்டுட்டு, அடுத்த முறை நான் எப்படி வித்தியாசமா நடக்கலாம் என்றத பற்றி சொல்லணும். அப்பதான் அது உண்மையான மன்னிப்பாக பிள்ளைக்கு இருக்கும். அதோட உறவும் அது உடைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு உதவி செய்யும். ஏன்னா மனம் திறந்து கதைக்கோணும். நாங்க செய்த பிழைகள ஒத்துக்கொள்ளணும். பச்சாதாபம்டா எம்பத்தியா இருக்கணும். ஏன் பிள்ளை அப்படி நடக்குதுன்றத விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கணும். பின்ன பிள்ளையோட உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில எல்லைகள் வைக்கிறது முக்கியம். ஸோ பவுண்டரின்றது கட்டாயம் இருக்கணும். அதாவது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றது பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லாட்டி அ கஷ்டம். அல்லாட்டி பிள்ளைக்கும் தெரியாது. எது எது எதிர்பார்க்கிறோம் நாங்கன்ட்டு. மற்றது பிள்ளை தண்ட பிரச்சனைய சொன்னா, நாங்க ஆலோசனையோ, விளக்கமோ சொல்லாம ஏற்றுக்கொள்ளணும். இது நான் என்னோட இளைய மகள்ட்ட தான் முழுசா படிச்சேன் நான். அவ உன்ட்ட சொன்னா, எங்களோட மனசு என்ன செய்யும், உடனே அதில இருக்க என்னென்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆலோசிச்சு, அனலைஸ் பண்ணி, உடனே மறுமொழி சொல்றதுக்கு தான் தயாரா இருப்பான். ஆலோசனை சொல்றதுக்கும், "ஓ! அப்படி செய்துக்கலாம், நீ இப்படி செய்துக்கலாம்ன்னு." அப்ப என்ற மகள் என்ன சொல்லுவாள், "அம்மா, ஐ வாண்ட் யூ டூ லிஸ்டன். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டூ லிசன். நீ லிசன் பண்ணினா காணும். ஐ டோன்ட் வாண்ட் யூ அட்வைஸ்." எனக்கு ஏன்னா அவைக்கு தங்கட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அவையால முயற்சி செய்யணும். அவ தங்கட பிரச்சனை தாங்களே தீர்த்தா தான் அவைந்த வாழ்க்கைய அவை கையாளக்கூடியதா இருக்கும். இப்ப நாங்க அதுக்கு உதவி செய்யலாம் ஒழிய, நாங்க ஆலோசனை சொல்லக்கூடாது. அப்படியான விஷயங்கள் இப்படியான விஷயங்கள நாங்க செய்வதால, பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் உள்ள இடைவெளிய குறைக்கிறதோட, பிள்ளைகள் தங்களோட சவால்கள மேவுறதுக்கும் நாங்கள் உதவி செய்யலாம். மற்றது பிள்ளைன்ற பிரச்சனை வந்து பிள்ளைன்ற பிரச்சனை. அதாவது ஒரு பிரச்சனை நடக்குன்னு சொன்னா, நாங்க யோசிக்கணும், நானும் பிள்ளையும் உண்டு. அந்த பிரச்சனைய அல்லது சவாலை எப்படி நாங்க மூவலாம்ன்ட்டு 2 பேருமா சேர்ந்து தொழிற்பட கற்றுக்கொள்ளணும். அப்ப ஒன்று பெற்றோர் மட்டும் இல்ல, சமூகம் மட்டும் எல்லாருமா இணைஞ்சு, இப்ப பாரதிக சொன்ன மாரி அரசாங்கமும் சேர்ந்து இதுக்கு ஒரு வழி தேடணும். ஏன் இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கு. எப்படி நாங்கள் இத கையாளலாம், எப்படி நாங்க இதெல்லாம் மேவிக்கொள்ளலாம்ன்ட்டு. ஒரு நம்பிக்கையான, அன்பான உறவுகள் இல்லாதான் பொதுவாக பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குது. ஆம். ஆனபடியா நாங்க வந்து எங்களுடைய எதிர்பார்ப்புகள பூர்த்தி செய்யணும் பிள்ளைகள் என்று எதிர்பார்க்கிறத விட்டுட்டு, நாங்கள் வந்து மாதிரியாக அமைஞ்சு, நேர்மறையான நடத்தைகள்ல அதிகம் கவனம் செலுத்தி, எவ்வளவு தூரம் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவியாக இருக்கலாம் என்றத பார்க்கணும். அதோட ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசம். ஒரு பிள்ளைக்கு நாங்க செய்கிற அம் வளர்ப்பு முறை இன்னொரு பிள்ளைக்கு ஒத்து வராது. ஆனபடியா ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதுக்கேற்ற மாரி நாங்க முயற்சி செய்யணும். முக்கியமா
எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறது எங்களுக்கு கிடைக்காத எல்லாம் நாங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க பண்ணணும்ண்டு அளவுக்கு அதிகமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுக்கு கூட்டிகிட்டு போகிறது. அதால் அவைக்கு பிள்ளைகளோட கதைக்கவே நேரம் கிடையாது. அப்போ பிள்ளைகளோட கதைக்கிற நேரம் எப்பவும் தரமான நேரமாக இருக்கத்தக்க முயற்சி செய்யணும். டிடிஎஸ்பியே இப்போ அதிகம் வேலை கோம்பை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு பாலிசி வச்சிருக்கு. ஏன்னா பெற்றோரோடான இன்டராக்ஷன், அதாவது ஒருவரோடான ஊடாட்டங்கள் அதிகமாக இருக்க வேணுமென்றபடியா ஆனபடியா அது மிகவும் முக்கியம். எவ்வளவு தூரம் நாங்கள் குவாலிட்டி டைம் சும்மா ரெண்டு ரெண்டு பேரும் ஒருமிக்க இருக்கிறோம்ன்றது மட்டும் இல்லை, அதை நாங்கள் என்ன தூரம் பிள்ளையோட செலவழிக்கிறோம், எப்படி தரமான நேரமாக இருக்கிறது என்றது மிகவும் முக்கியம். அதுவும் நல்ல முக்கியமாக செய்ய வேணும். அடுத்தது அப்படி இல்லைன்னு சொன்னால் பிள்ளை என்ன நினைக்குமென்னு சொன்னால், ஓ அம்மாவுக்கு என்ன பிடிக்காது, அம்மாவுக்கு தங்கச்சி தான் பிடிக்கும், தம்பியை தான் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு பிள்ளையோடும் தனித்தனியாக நேரம் செலவழிக்கிறதுக்கு முயற்சிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆர்வங்கள் வித்தியாசம்ன்றபடியா மற்ற இதையும் செக்ஷுவல் ஓரியன்டேஷனையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள முயற்சிக்கணும். என்ன 5ஆம் வகுப்பிலேயே கேட்கினோம் எப்படி பிள்ளை தன்னை அடையாளப்படுத்த விரும்புதுண்டு. அப்போ நாங்கள் எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வேணும். ஆம், அடுத்ததாக நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடா, விரக்தி வரக்கூடாதுன்னு நாங்கள் காப்பாற்ற பார்க்கறது. அதுவும் இல்லாமல் தவிர்க்க பார்க்கணும். ஏனென்றால் பிள்ளைகள் வந்து விரக்தியே கூட போகணும், அவைக்கு தெரியணும். வாழ்க்கைன்றது முழுமையாக பூக்களாலான பாதை அல்ல, பிரச்சனைகள் நிறைஞ்சது என்றது அவைக்கும் தெரியணும். அப்பதான் அவைக்கு தாங்கள் அதை மூவக்கூடிய திறனை பெற்றுக்கொள்வினோம். மற்ற எங்கட சமூகத்தில் ஒன்று இருக்கும், ஆம்பளை பிள்ளை நீ என்ன ஆம்பளை பிள்ளை அழாதேண்டு, பொம்பளை பிள்ளைண்டா ஓ நீ பொறுத்து கொள்ளணுமோ என்ன கோவிக்காதேன்னு சொல்றது. அப்படியான விஷயங்களை எல்லாம் நாங்கள் மூவ பழகணும். ஏண்டா எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை கொடுக்கக்குள்ள திருப்பியும் மீண்டும் எங்களை விட்டு அவர்கள் விலகத்தான் பார்ப்பார்கள். உண்மையா ஒரு பிள்ளைகளுக்கு எங்களோட பெற்றோர் மட்டுமில்ல, மாமாமார், மாமிமார், அப்பா, பேரன், பேத்தி உள்ள சூழலால் தான் ஒரு பிள்ளை வளர்க்கப்படணுன்றது. அதெல்லாம் எங்களுக்கு இல்லைன்றபடியே நாங்கள் பெற்றோரில் தான் தங்கியிருக்குள்ள பெற்றோருண்ட ஆம், சு பெற்றோரோட கடமை அல்ல பெற்றோருக்கு இருக்கிற செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து அதிகப்படியானதாக இருக்குது. அதில் நாங்கள் கவனம் செலுத்துகிற முக்கியம். அதோட லவ் லாங்குவேஜும் 5 விதமாக இருக்குன்னு சொல்கிறவ. சில பிள்ளைகளுக்கு சொற்களால் சொன்னால் போதும், சில பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கணும், சில பிள்ளைகளுக்கு டச் வேணும், அதாவது கட்டி பிடிக்கணும் அடிக்கடி, அதில் சில பிள்ளைகளுக்கு ஏதாவது கொண்டு போய் கிளாஸுக்கு கூட்டி கொண்டு வர்றது ஒன்றும், சில பிள்ளைகளுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்குற பிடிக்கும். ஆனபடியாக பிள்ளைக்கு தக்கதாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்தால் பிள்ளைகளை நாங்கள் அவர்களுடைய சவாலை மூவுறதுக்கு உதவி செய்யலாம். பொதுவாக பெற்றோருடைய பிரச்சனைகள் தான் பார்க்கப்படுறது ஒழிய பிள்ளைகளோட பிரச்சனை பார்க்கப்படுறதில்லை. பெற்றோருக்கு தான் பிள்ளை வளர்ப்பு கஷ்டம் நினைக்கிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது பொதுவாக பார்க்கப்படுறதில்லை. ஆனபடியே நாங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்கான சுதந்திரத்தையும், கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு தாங்கள் மூவுறதுக்கான திறனையும் வளர்த்து கொடுக்கறது நல்லா. உதாரணத்துக்கு ட்ரக்ஸ் வருதுன்னு சொன்னால், ட்ரக்ஸ் ஒரு போதைப் பொருளுக்கு அவை எக்ஸ்போஷர், அதாவது வாரதுக்கு முதல் நாங்கள் அவைக்கு அதை அந்த திறனை கற்பிக்கிறது நல்லா. நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில சேயிங் நோன்ற ஒரு விளையாட்டு விளையாடுறோம். நாங்கள் எப்படியெல்லாம் நோ சொல்லலாம், லைக் புரோக்கன் ரெக்கார்ட் மாதிரி திருப்பி திருப்பி நோ சொல்கிறது, அப்படியான சில விஷயங்களை விளையாடுறாங்க. அப்படி சில விஷயங்களை எல்லாரும் செய்யலாம். என்ன நாங்கள் வந்து சேலஞ்ச், அதாவது பிஹேவியரை மாற்றணும்னு சொன்னால் எங்களோட என்வாயன்மெண்ட்டை மாற்றணும், அந்த திறனை கொடுக்க வேணும். அப்படி செய்யக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முயற்சி செய்யலாம் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஸ்ரீரஞ்சனி. மிக அருமையான விஷயங்களை நீங்கள் எடுத்து கூறியிருக்கிறீர்கள். இந்த விஷயங்களை பற்றி இங்கு வந்திருக்கும் பெற்றோர், இங்கு வந்திருக்கும் பேர பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பேரன்மார்கள் கூட இங்கே இருக்கிறார்கள். இதனை எடுத்து செல்வார்கள் என்று என்பதில் மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. ஸ்ரீரஞ்சனிக்கு வந்து நிறைய அனுபவம் சில்ட்ரன் எய்ட் சொசைட்டியில் எங்களோட பெற்றார்கள், அவர்களுடைய பிள்ளைகளுடைய சிக்கல்கள், பிள்ளைகளுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட சில சில பிரச்சனைகள் அல்லது அவர்களில் துன்புறுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் பிள்ளைகள், அல்லது வேறு வகையில் அவர்கள் குடும்ப வன்முறைக்குள்ள ஆளாகி அதுக்குள்ள சில சில பிரச்சனைகளை அந்த பிள்ளைகள் எதிர்நோக்கி அவர்களோட மனநிலை மிகுந்த சிக்கலுக்குள்ளே மாட்டுப்பட்டிருக்கும் பொழுது கூட அந்த பிள்ளைகளை பெற்றார்கள், சில சமயங்கள் 2 பெற்றார்கள் இந்த உடல் பிரித்து வைத்துக்கிறார்கள், சில சமயங்களில் ஒரு பெற்றார். ஏனென்னா இந்த பெற்றாருடைய
நிலைமை, அவர்கள் எவ்வாறு இந்த பிள்ளைகளை கையாண்டுக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து நடந்திருப்பது. ஒரு காலகட்டத்திலே நாங்கள் சில்ட்ரன் ரைட்ஸ் சொசைட்டி கூட போய் வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் 107 பிள்ளைகள். இது வந்து ஆரம்ப காலத்திலே 2000ஆம் ஆண்டு தொடக்க காலத்திலே நாங்கள் அதிலே பலர் அதில் இருந்தோம். லக்ஷ்மி வாசன் லோயர் இருக்கிறார், மற்றது சுதாகுமார் சாமி, நான் என்று பலர் அதில் போய் நாங்கள் ஒன்றாக வேலை செய்திருந்தோம். ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகளை இப்படி பிரித்து பெற்றோரோட இருந்து விட்டு இருத்தி போட்டு போகாமல் அவர்களுக்கான சில சில தகவல்களை வழங்கணும். இதே எவ்வாறு இவர்கள் இந்த பிள்ளைகள் வளர்ப்பிலே தெரியாத விடயங்களை எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம், அவர்களுக்கும் பெற்றோருக்கும் இடையில், அதாவது சில்ட்ரன் சொசைட்டி ஆலோசகர்களுக்கும் பெற்றாருக்கும் இடையிலே நாங்கள் ஒரு ஊடகம் போல இயங்கி அந்த நிலைமையிலே பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து பல பெற்றோர்களை இலகுவில் குடும்பங்களாக சேரவும் பிள்ளைகளோட சேரவும் கூடிய நிலைமைகளை உருவாக்கி இருந்தோம் அந்த காலகட்டத்திலே. அந்த காலகட்டத்தை சேர்ந்த பலர் அதற்கு உதவினவர்கள். இந்த விடயம் தொடர்பாக சிவரஞ்சனிக்கு நிறைய அனுபவம் இருக்கின்றது. அவர் 2 பெண் பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றார். அவர்களில் ஒரு மகள் சிவகாமி. அவருடன் சேர்ந்து ஒரு நூலை எழுதியிருக்கிறார், சிந்துவின் தைப்பொங்கல். இது வந்து 2 பெண் பிள்ளை இல்ல, 3 பெண் பிள்ளை மேடம் பார்வதி. யாருக்கு சொல்றீங்க? உங்களுக்கு தான் சொல்லணும். ஸ்ரீரஞ்சனி 3 பெண் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறான். அப்படியா? சிவரஞ்சனி எனக்கு 2 பேரும் தான் தெரியும். 3 பொம்பளை பிள்ளைகள் தான். மன்னிக்கணும், நான் 2 பேர் தான் பார்த்துக்கிறேன். மன்னிக்கணும். அப்ப 3 பெண் பிள்ளைகளை அவள் பெற்ற ஒரு தாயாக இருந்து இன்றைக்கு இந்த வீக்கெண்ட் கூட ஒரு மகள் மெடிசின் செய்கிறா இங்கே. அதை அவ சந்திச்சு அவளோட நேரம் செலவழிச்சு போட்டு வந்திருக்கிறா. வந்து எங்களுடைய இந்த கருத்தரங்களை பங்கு பெற்றி இருக்கின்றா. அப்போ அந்த சிவகாமி என்ற ஒரு மகள், அவளோட சேர்ந்து அவ எழுதின சிந்துவின் தைப்பொங்கல், அது ஆங்கிலத்திலும் தமிழிலும் வந்தது. அது வந்து 11 வயதினர் பார்க்கக்கூடிய அவர்களை பற்றிய கதைகளும் கூட. அது 7 கதைகள் அதிலே காணப்படுகின்றன. சிந்துவின் தைப்பொங்கல் பொங்கலை பற்றிய கதை. ஹோம் கம்மிங் என்றதான் 11 ஹோம் கம்மிங் என்றதான் ஊர் திரும்பல் என்றது. சரியா, ஊர் திரும்பல் என்பது அது 2 மொழிகளிலேயும் உள்ள கதை. இவையெல்லாம் இப்ப சிறடித்து பரப்போம், தைப்பொங்கல், மனசே மனசே என்ற அந்த 3ம் இலங்கையிலே இலவசமாக இலங்கை சிறுவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு இலவசமாக கிடைக்கின்றது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். என்ன, புத்தகங்களை இலவசமாக அங்கத்தை பிள்ளைகளுக்கு வழங்குறது என்பது. ஆகவே ஸ்ரீரஞ்சனியினுடைய இந்த கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை. அவை சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள். இப்பொழுது நாங்கள் அது தொடர்பாக தொடர்ந்தும் இந்த நாங்கள் உரையாடி கொண்டிருக்கும் இந்த வளரிளம் பருவம், 11 வயதினர் அதுக்குள்ளே அடங்குகிறார்கள். அந்த 2 பகுதியினரை பற்றிய உரையாடலை தொடர்ச்சியாக செய்வோம். இப்பொழுது ஜூட் வந்திருக்கிறீங்களா? ஜூட் வந்துட்டாரண்டி. ஜூட் வந்திருக்கிறீங்களா? ஓமேட்டி, நான் இங்கே தான் இருக்கேன். சரி. அப்ப இப்பொழுது வந்து நான் ஜூட்டை அழைப்பதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்லாமல் நினைக்கின்றேன். இன்றைய சூழல்ல நான் சொன்னேன், நாங்கள் புறம்பெயர்ந்து வந்த கால சூழல்ல தனி இளைஞர்கள் இங்கே வந்து தங்களை கட்டி அமைக்கிறதுக்கும் எவ்வளவோ கடன்களை பட்டு எத்தனையோ கஷ்டங்களை பட்டு அதே நேரத்தில் நிறைய குழுச்சண்டைகள் போன்றனவற்றை கூட இங்கே எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதனை தொடர்ச்சியாக பின்னர் குடும்பங்கள் வந்து குடியேறின, பிள்ளைகள் வந்தார்கள். அவர்களுக்கு கல்ச்சரல் ஷாக், இங்கே உள்ள நிலைமை தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, பெற்றோருக்கு ஆங்கிலம் தெரியாது. இங்கே வந்த பிள்ளைகளுக்கு நான் அப்பொழுது ஈஸ்யோ கொலீஜியேட்
அதில் வந்து செட்டில்மெண்ட் ஒர்க்கராக ஸ்கூல் செட்டில்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் செட்டில்மெண்ட் ஒர்க்கர் எனக்கு தான், நான் தான் அந்த பதவியை எடுத்து அந்த பிள்ளைகளோட வேலை செய்யக்கூடியதாக இருந்தது. அங்கே உள்ள ஆசிரியர்கள் பிள்ளைகளோட. அப்போ இஎஸ்எல் வகுப்புன்னு ஒரு வகுப்பு, அந்த வகுப்பு சேர்ந்த பிள்ளைகள் தான் எங்களுடைய பிள்ளைகள். நீதன் சன் கூட அந்த பாடசாலையில் தான் கல்வி கற்றார். அந்த நேரத்திலே அவர் என்னுடைய நாடகத்திலே இந்த பெற்றாருக்கு அறிவூட்டல் சம்பந்தமாக நாடகங்கள் பல போட்டோம். அந்த நாடகத்திலே ஒன்றிலே அவர் அதில் நடிச்சிருந்தார். அதை விட நாங்கள் ஜட்ஜஸை கூப்பிட்டு மாகாண கொலிஜியத்தில் நாங்கள் ஒர்க் ஷாப் செய்தோம். இந்த பெற்றாரை விளங்கிக் கொள்ளுங்கள், பெற்றார் பிள்ளைகளுக்குரிய பிரச்சனைகளை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டு கூட நாங்கள் கருத்தரங்கு செய்தோம், அந்த ஆசிரியர்கள் போன்றவர்களை கூப்பிட்டு. அப்பொழுது ஜானகி பாலகிருஷ்ணனும் இங்கே இருந்தா, அவவும் அதிலே பங்கு பெற்றிருந்தா. அவள் தான் அந்த ஜட்ஜ் மாதிரி ஒழுங்குபடுத்தி எங்களுக்கு தந்திருந்தா அந்த காலகட்டத்திலே. அப்படியான சூழல்ல இருந்து இன்றைக்கு வந்து பல இளைஞர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறார். நல்லா படித்து இந்த நாட்டிலே நல்ல நிலைமையிலே இருக்கின்ற இளைஞர்கள் இருக்கும். அதே நேரத்திலே பல இடங்களிலே இந்த இளைஞர்கள் சிக்கல்களிலே மாட்டப்பட்டு இருப்பதை சிலர் அறிவார்கள், சிலர் அறிந்தும் அறியாதது மாறி இருக்கின்றார்கள். பெற்றோர் இதனை வெளியிலே சொல்ல வெட்கம், அதனாலே சொல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த பிள்ளைகள் இப்படி போவதற்கு அந்த பெற்றோர்கள் தங்களை புரிந்து கொள்ளாமை, இந்த பிள்ளைகளை புரிந்து கொள்ளாமை போன்ற விடயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதே நேரத்திலே இந்த பெற்றோர்கள் படும் கஷ்டங்கள் இந்த நாட்டிலே அவர்கள் இப்பொழுது உள்ள பொருளாதார சூழலிலே அவர்கள் படும் அவலம் சொல்லுந்தரம் அன்று. அதாவது உங்களுக்கு தெரியும் வாடகையை பற்றி. ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து எப்படி இருக்க முடியும்? வெல்ஃபேர், ஓடிஎஸ்பி என்று சொல்கிற ஃபேமிலி பெனிஃபிட் எல்லாம் வீட்டின் காவாசி ரெண்டை கூட கொடுக்குற இல்லை. இப்போ அப்படியான நிலையில இவர்கள் எப்படி வாழுவது? இந்த பிள்ளைகளை எவ்வாறு அவர்களுடைய தேவைகளை எவ்வாறு நிறைவேற்றுவது? இதனாலே நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்து ஷேரிங்கில் போய்விட்டது. ஒரு கொழும்புல நாங்கள் இருக்க ஷேரிங்கில் தான் இருந்த நாங்கள். ஏன்னா அங்கே எங்களுக்கு அப்படியான சூழல் எங்களுக்கு முடியாது. அதே போல் இன்றைக்கு இங்கே வந்து ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து போட்டு அதில் வந்து 2 குடும்பம் 3 குடும்பம் என்று வாழ்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வாடகை, சைல்ட் கேர், அந்த கோஸ்ட் வந்து பயங்கரம். நீங்கள் வேலைக்கு போகணுமெண்டா சைல்ட் கேருக்கு விட்டுட்டு போகிறேன்டா உங்களால் இயலாது. சாதாரணமான அவரேஜ் இன்கம் எடுக்கிற இயலாது. அப்போ ஒரு பேசிக் சம்பளம் எடுக்கிற ஆக்களுக்கு இது எப்படி முடியும்? இனி அதை விட இந்த வாடகை கட்டுறதுக்கு இதுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அண்டர் த டேபிள் வேலைகள் எல்லாம் சிலர் செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஏன்னா அவை செய்யாட்டுக்கு வாடகை கட்ட முடியாது. அப்போ அப்படியான வேலைகளுக்கு அவை போய்க்க அவைகளுக்கு மனப்பயம் ஏற்படுகின்றது, அந்த பதட்டம் ஏற்படுகின்றது. அதை விட இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது, வீட்டிலே விட்டுட்டு போக வேண்டிய சூழல் இருக்கிறது. யாரோ ஆக்களுடைய எல்லாம் பிள்ளைகளை விட்டுட்டு போய் அந்த பிள்ளைகள் அந்த யாரோ ஆக்கள் எல்லாம் அவர்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருப்பது பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் வந்து ஒரு சமூகத்துக்காக வாழ்பவர்கள் போல எங்களுக்காக வாழாமல் சமூகம் என்ன சொல்லும், அவை என்ன சொல்லுவினம், இவை என்ன சொல்லுவினம், பக்கத்து வீட்டு பிள்ளை படிக்குது, எந்த பிள்ளை படிக்க இல்லை, இல்லை எந்த பிள்ளை பாஸ் பண்ண இல்லை, எந்த பிள்ளை ஃபர்ஸ்டாக வர இல்லை, இதுகளெல்லாம் இலங்கையிலேருந்து நாங்கள் இறக்குமதி செய்த சாமான். எந்த பிள்ளை முதலாவதாக வரணுமென்றதான் எங்களுடைய இன்றைக்கும் எங்களோட பிள்ளைகளை கரிபியனுக்கு அனுப்புறவை இருக்கணும். டாக்டராக தான் என்ன பிள்ளை வரணும், அது பிள்ளை இல்லை தீர்மானிக்கிறது, அவையில் தான் தீர்மானிக்கிறது. நானும் என் மனைவியின் டாக்டர், எப்படி எந்த பிள்ளை வந்து படங்கு என்ன தான் வந்து ஆர்டிஸ்டாக வரணும்னு நிற்குது. அப்போ இதை எப்படி எங்களால் சரி கட்ட முடியும், சமாளிக்க முடியும், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்களுக்கு மரியாதை. அப்போ படித்த குடும்பங்கள்லேயே இப்படியான ஒரு சிக்கல் இருக்கின்றது. அப்போ சமூகத்திலே இப்படியான சிக்கல் இருக்கிறபடியா பிள்ளைகள் வந்து இந்த 2 கஷ்டங்கள். ஏனென்றா அவைகளின் வாழ்க்கை முறை வேறு, அவர்கள் பழகும் சிநேகிதங்கள் வேறு, அவர்களுடைய எண்ணங்கள். இப்போ
பாய் ஃப்ரெண்டை வைக்கக்கூடாது என்று சொல்லி கட்டுப்பாடு போட்டால் அந்த பிள்ளைகள் வந்து இந்த நாட்டிலே வளர்கிறார்கள். அவர்களுடைய வயதுக்கு ஏற்ற சில சில விஷயங்கள் நடக்கும். ஒரு பிள்ளை ஒரு பையனோட கூட போனா அது பாய் ஃப்ரெண்ட் தான். அல்ல அவர் 2 பேரும் எங்கேயோ போய் கொட்டையிலையோ வேற எங்கேயோ இதுதான் இது அவர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான் இந்த பெற்றாருக்கும் சமூகத்துக்கும் சிலருக்கு அந்த எண்ணங்கள் வருது அந்த பிள்ளைகளை கூட கண்டவுடனே. இந்த நாட்டிலே வந்து அந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறார்களோ அதைத்தான் எங்கட பிள்ளைகளும் செய்ய போகிறார்கள். ஆகவே எங்கட பிள்ளைகள் அதில இருந்து விதிவிலக்கானவர்களாக இல்லை. ஆனா அந்த பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு வழி நடத்த வேணும், என்னென்ன விஷயங்கள் நல்லது, என்னென்ன விஷயங்கள் கூடாது, என்னென்ன விஷயத்தால எங்களுக்கு தீமை வரும், என்ன எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு நாங்கள் எங்களை எடை போட வேண்டும் போன்ற விடயங்கள் வேணும். அந்த கருப்பு புள்ளியோட பழகாத இது எல்லாம் எங்கட பெற்றார் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள். அப்ப கருப்பு புள்ளிகளோட பழகாது என்றால் அந்த பிள்ளை வந்து பிள்ளை இல்லையா, அந்த பிள்ளை வந்து யாரோ ஒரு பெற்றோரால் வளர்க்கப்படுகிறது. அந்த பிள்ளை வகுப்புல இருக்குது, அயல்ல இருக்குது. அப்ப அப்படியான பிள்ளைகளோட பழகாதே என்று சொல்லி எங்கட பிள்ளைகளை தடை போட்டால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கேள்வி, இது என்னடாப்பா இது என்னோட சிநேகிதம் அதை பழக வேண்டாம்னு சொல்லியேன். அப்ப என்ன வீட்டுக்கே இருக்கிறதா, வீட்டுக்கு பூட்டி போட்டிருக்கிறதா? அந்த காலத்துல வீட்டுக்கே இருந்தது. என்னோட பின் வீட்டுல பொம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை பாவம், அவ வந்து சாமர்த்தியம் பட்டுட்டா 13 வயதுல. அதோட சரி பள்ளிக்கூடமும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன செய்துச்சுனோம்னா அந்த வீட்டை சுத்தி அந்த அவ இருக்கிற அந்த வீட்டை சுத்தி பனை ஓலையால ஒரு ஓட்டை கூட தெரியக்கூடாது. அப்ப 13 வயதோட பிள்ளைக்கு ஒரு ஓட்டை கூட தெரியக்கூடாதுன்னு அடைச்சு அந்த பிள்ளை சாரி தான் கட்டினது. சாரை கட்டிக்கொண்டு அந்த பிள்ளை யாருக்கும் தெரியாது. என்ன அது வீட்டுக்கும் இருந்தது. அப்ப கெரியிலேயே கல்யாணமும் கட்டி கொடுத்தாச்சு. இதுக்கு எதிராக அடுத்த நான் அப்ப நான் படித்து வந்ததை கண்டு அதனுடைய தங்கச்சி நல்ல ரிபல் பண்ணிட்டான். ரிபல் பண்ணி அவ வந்து நல்ல ஒரு சிறந்த யூனிவர்சிட்டியில படிச்சு ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அவ வாழ்ந்திருந்தா. அவ வந்து நோய் காரணமாக இறந்து விட்டா இப்ப மிக அண்மையில். ஆனால் அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் தங்களை அதாவது தங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை காண வேண்டும் அந்த அந்த மிடுக்கு அந்த துடிப்பு இருந்தபடியாத்தான் அந்த பிள்ளை முன்னுக்கு வந்து கனடாவுக்கு வந்து இங்கும் நல்ல நிலைமையில இருந்து தமிழ் கற்பிக்கும் ஆசிரியையாக இருந்து கூட இருந்தார். அப்ப எங்களுடைய ஆண்கள் வந்து வேறு பெண்களோட போறார்கள், வாழ்கிறார்கள், பார்க்கிறார்கள். எல்லாரும் அதை பார்க்கணும். பெண்கள் அப்படி செய்யலன்னு இல்லை, பெண்கள் மிக குறைவாக செய்கிறார்கள். ஆனால் ஆண்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அவர் அந்த பொம்பளையோட இருக்கிற, இந்த பிலிப்பினோ பொம்பளையோட இருக்கிற, இந்த ஆளோட இருக்கிறாருன்னு சொல்லி எங்களுடைய ஆக்களே அதை பற்றி கதைக்கிறது. ஆனா அது தெரியும் ஆக்களுக்கு, தெரிந்து கொண்டும் அதை மறைவாக அதை வைத்துக் கொள்வது. அந்த அந்த பெண்கள் வந்து தாங்கள் தனியாக பிள்ளைகளோட இருந்தாலும் காலப்போக்கிலே அந்த ஆண் வந்து திரும்பி இங்க வர மரபை நாங்கள் எங்களுடைய கவுன்சிலிங்லயே பார்க்கிறோம். அவர்கள் கொஞ்ச காலம் அங்கால இருப்பினும் இருந்துட்டு திருப்பி இங்க வர பார்ப்பினோம். அப்ப இஞ்சி அவைகளுக்கு அங்க ஓய்வு வந்த உடனே அங்க நிலைமை பிரச்சனைகள் வந்த உடனே இஞ்சால பழைய பெண்டாட்டி கதவத்திரவடின்ற மாதிரி அவர்கள் வந்து இருப்பதை நாங்க பார்க்கிறோம். ஆண் பிள்ளைகளும் பல ஆண் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எங்களுக்கு தெரியாது, காலிலே சிலம்பு கட்டியிருப்பார்கள். கண்ணைதான் சிலம்பு காட்டினது. அதை பற்றி தான் நாங்கள் பழைய கதைகள்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே அவர்கள் வீட்டை விட்டு வெளியிலே போக முடியாத நிலையிலே அவர்களுக்கு இந்த கோட் சிலம்பு காட்டி விடுகின்றது. அப்ப அப்படியான நிலைமைக்குள்ள இருக்கிறார்கள் பெண் பிள்ளைகள். எத்தனையோ பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிவு இந்த வெப்சைட்டுகள், இந்த தொழில்நுட்பங்களாலே பல பிள்ளைகள் வந்து சந்தைப்படுத்தப்படுகிறார்கள். அதனாலே அவர்களுடைய வாழ்க்கை சீரழிகின்றது. எத்தனையோ தற்கொலை முயற்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஒரு இளைஞர்களுடைய தற்கொலை பற்றி ஒரு ஆய்வுண்டு செய்திருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் மிக அண்மையிலே வெளியிட இருக்கின்றோம்.
அது டொரண்டோ பல்கலைக்கழகத்தோட டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் டொரண்டோ முந்தைய ராயசன் என்று சொல்ற பல்கலைக்கழகத்தோடு நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ அவர்களுடைய ஆதங்கம் ஏன் அவர்கள் தற்கொலை செய்தார்கள் என்ற நிகழ்ச்சிகளை பற்றிய ஒரு ஆய்வு அதிலே நாங்க செய்கிறோம். ஒரு தகப்பன் எல்லாம் சரியா வெட்கி தலை குனிஞ்சாரு. எனக்கு வெக்கமா இருக்குது. என் பிள்ளைக்கு நான் என் பிள்ளை சொன்னதை நான் கேட்கல அந்த நேரம். அவன் ஏதோ எல்லாம் சொல்ல முயன்றான். ஆனா நான் அவனை பேச விடையில்லை. அப்ப அப்படியான நிலை ஏராளமான பெற்றோருக்கு இருக்கின்றது இன்றைக்கும். அப்ப பெற்றோர் வந்து பிள்ளைகளோட மனம் விட்டு பேசுவதில்லை. சின்ன வயதிலிருந்தே அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு வருவதில்லை. அப்ப அப்படியான நிலையிலே நிறைய மென்டல் ஹெல்த் மன பிரச்சனைகள், உளவள சிக்கல்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்றது. இந்த வலி வந்து பெற்றோருக்கும் பெரிய ஒரு சுமையை தந்து அது வலியாக அவர்களுக்கும் மாறுகின்றது. இப்படியான ஒரு நிலையில ஒரு பிள்ளை ஆண் பிள்ளையோட கதைக்கக்கூடாது, ஆண் பிள்ளையோட போகக்கூடாது போன்ற அப்படியான ஒரு விரசத்தனமான விஷயங்களை செய்கிறதால இந்த பிள்ளைகள் வந்து எட்ட ஒதுங்கி விடுறார்கள். பெற்றாரை தேவையில்லாமலே சில சில தவறான கேள்விகளை பெற்றாரிடம் கேட்கும் பொழுது அது பெற்றோருக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இப்படியான சிக்கல்கள் இது சில சமயங்கள்ல அந்த பிள்ளைகளே சொல்லிடணும், இது உங்களோட பிரச்சனை, எந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களோட பிரச்சனையை நீங்க தீர்த்துக் கொள்ளுங்க, எங்களோட இதுக்கு வராதீங்க. இந்த பொம்பளை பிள்ளைகள் கூட ட்ராஃபிக்கிங் என்று சொல்லுவார்கள். அதாவது அவர்களும் பாலியல் தொழிலில் கூட எங்களுடைய பிள்ளைகள் ஈடுபட்டிருப்பது நாங்கள் அறிந்து கொண்ட விஷயங்களிலே முக்கியமான ஒன்று. அந்த பிள்ளைகள் வந்து சில ஆண் பிள்ளைகளே அந்த பிள்ளைகளை இந்த இப்படியான சிக்கல்களை சிக்க வைக்கிறார்கள். அந்த பிரச்சனைகள் பற்றியும் நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாங்கள் மற்றவையல்ல பிழை கூடாமல் எங்கட பிள்ளைகளை நாங்க வளர்க்க இந்த பாருங்க, இந்த கதை நாங்கள் கதைக்கிறோம், இவ்வளவு பேசுகிறோம். 38 பேர் வந்திருக்கிறீங்க, பின்னாலே யாரும் இருக்கலாம். இப்ப கிருஷ்ணலிங்கம் ஒளிபரப்புகிறார், அதுல இருந்தும் ஒளிபரப்புல இருந்தும் சிலர் கேட்கக்கூடும். அதனால எத்தனை 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் சிக்கல்கள் இந்த 15 வயதிற்கு அல்லது ஸ்ரீரஞ்சனி சொன்னது போல வளரலாம் பருவத்தினருக்கு ஏற்படுகின்றது. அதனை பற்றி நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாடுகிறோம். ஆனா இதனை வந்து கேட்கிறீர்களா? இதை பற்றிய விடயங்களை அறிய முயற்சி செய்கிறீர்களா? உங்களுக்கு பிள்ளைகளை உங்களோட பிள்ளைகளுக்கு எவ்வாறு நீங்கள் உதவ வேண்டும் என்று நீங்கள் முன்னிற்கிறீர்களா என்பதை நீங்களே கேள்வி கேட்க. இப்பொழுது நான் ஜூடை அழைக்கின்றேன். ஜூட் இது பற்றிய விஷயங்களை உங்களுக்கு கலந்துரையாடுவர். ஏனென்றால் ஜூட் வந்து மென்டல் ஹெல்த் பிரச்சனை உள்ள இளைஞர்கள், அவர்களுடைய மென்டல் ஹெல்த் பிரச்சனை தனியா அவர்களுடைய கெமிக்கல் இன்பலன்ஸால வந்துதான், வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகளால வந்து இன்னும் அது கூடு கட்டி இருக்குதா போன்ற பல விஷயங்கள் அவருக்கு தெரியும். அவர் போன முறை நீங்க பார்த்தீங்க, அவர் கோபம், இந்த கோபங்களை எவ்வாறு நீங்க கையாளலாம்ன்றது என்ன தெளிவாக என்ன எளிமையாக சொன்னார். அதே போல இன்றைக்கு இது அவருடைய துறை. இவர் கூடுதலாக ஆண் பிள்ளைகளோட வேலை செய்கிறார், ஆனால் பெண் பிள்ளைகளும் அவரும் வேலை செய்கிறார். அதை விட இன்றைக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற வேலை, அவர் வேலை செய்கிறது ஃப்ரெட் விக்டர் சென்டர்ல அவரும் நானும் அந்த வேலையிலே அவர் ஈடுபடுகிறார். ஆனால் அவர் வசந்தத்திலே இந்த ஈடுபடுற அந்த பிள்ளைகளின் அப்பாமார், சில அம்மாமார், அப்பாமார் தான் கூட, அவர்களுக்கும் அல்ல அங்குள் மேர் யாரோ அவர்களுக்கு ஆன மது விலக்கு தொடர்பான ஆற்றுப்படுத்தலை மிக மிக நல்ல ஒரு நெறிமுறையிலே செய்து கொண்டிருக்கின்றார் என்பது பலருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே இன்று ஜூட் என்ன சொல்கின்றார் என்பதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஜூட்டை தெரியாதவர்கள் இதிலே யாரும் இருக்க முடியாது. ஜூட் வந்து அத்தனாசியார், சில்லால பெரியாரியார் என்று சொல்ற பெரியாரியாருடைய பேரன். அவர் வந்து இந்தியாவிலே மருத்துவ பயிற்சியை பெற்று அங்கு சைக்கியாட்ரிக் யூனிட்ல கூட வேலை செய்தவர். பின்னர் கனடாவுக்கு வந்து எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்யும் பொழுது அவருடைய சேவை வந்து இளைஞர்களுக்கான சேவையாக இருக்கின்றது. அதாவது மன ரீதியிலே பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு ஒத்தனம் கொடுக்கும் சேவை. அதைவிட வசந்தத்திலே
மது போதைக்கு அடிமையானவர்களுக்கான ஆற்றுப்படுத்தல் சேவையையும் வழங்குகின்றார். ஜூட், இப்பொழுது உங்கள் தளம். அனைவருக்கும் வணக்கம். முனைவர் பார்வதி கந்தசாமி அவர்களுக்கு நன்றி. 6 மணிக்கு கால் பண்ணி ஆண்டி 7 மணிக்கு நீங்கள் ஒரு டாக் கொடுக்கலாமான்னு கேட்டா, பார்வதி ஆண்டிக்கு இல்லைன்றது கடவுளுக்கு இல்லைன்றதுக்கு சமம். அதனால நான் ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். குறைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். அழகாக கோத்து திருமிகு ஸ்ரீரஞ்சனி அவர்களும் முனைவர் பார்வதி கந்தசாமி அவர்களும் இதை பற்றி அழகாக சொன்னார்கள். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. தனிநாயகம் அடிகளாரை தெரியாதவர்கள் இருக்க மாட்டீர்கள். தமிழராட்சி மாநாட்டுக்கு வித்திட்டவர். தனிநாயகம் அடிகளார் ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சிக்கு கவிஞர் கண்ணதாசனை தலைமையேற்கும்படி வரவழைத்திருந்தார். கண்ணதாசன் வழக்கம் போல் பிந்தி போக அங்கே மீட்டிங் நடந்து கொண்டிருக்குது. தனிநாயகம் அடிகளார் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல வந்த எல்லா விடயத்தையும் மிக அழகாக தனிநாயகம் அடிகளாரே சொல்லிவிட்டார். அப்போது கண்ணதாசன் சொன்னாராம், தனிநாயகத்துக்கு வேண்டுமோ சபாநாயகம் அப்படி என்று. அதுபோல் முனைவர் பார்வதி கந்தசாமிக்கு வேண்டுமோ வேறு பேச்சாளர்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் சில விஷயங்களை தரப்பட்ட நேரம் சுருக்கமாக இருப்பதால் மிகச் சுருக்கமாக ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த வளர் இளம் பருவத்தில் உள்ள இந்த இளம் மனிதர்கள், இளம் தமிழர்கள் ஏதோ ஒரு வேற்றக்கிரகவாசிகள் போல நாங்கள் சில வேளை அவர்களை நடத்துவதுண்டு. அவைக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லை. இல்லை அவை இங்கே பிறந்தவை, அவைக்கு இந்த போர் சூழலில் ஒரு அனுபவம் இல்லை. அவர்களுக்கு தெரியுமா நாங்கள் பட்ட பாடு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அவைய பாதுகாக்கிறோம் என்றெல்லாம் நாங்கள் நிறைய கதைச்சு கொண்டு பல விஷயங்களை நாங்கள் கோட்ட விடுறோம். அதாவது எங்களுடைய கண்களை நாங்கள் திறந்து இல்லை வைத்து கொள்ளாதாலோ இல்லை விட்டால் அவதானத்தை கைவிடுவதாலோ எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இழக்கின்றோம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃபாலிங் த்ரூ த கிராக்ஸ் என்று. இந்த இடைவெளிகள் வழியாக இந்த குழந்தைகள், இந்த இளம் மனிதர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு சில வழிகளை நாங்கள் இன்று எடுத்து ஆய்வோம். இதில் முதலாவது விஷயம் என்னென்று சொன்னால், இந்த இன்டர் ஜெனரேஷனல் ட்ராமா எடுத்த உடனே நான் இதை கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், இந்த வலி சுமந்தவர்களுடைய பிள்ளைகள் அல்லது இந்த வலி சுமந்தவர்களுடைய வாரிசுகள் அவர்களும் வலி சுமந்தவர்களாகவே இருக்கிறார்கள் என்று ஆய்வுகள் நமக்கு அறிய தருகின்றன. அப்போ நாங்கள் யோசிக்கலாம், இவை தான் நல்ல சொகுசாக வாழ்ந்தவை, இவைக்கெல்லாம் ரூம் இருக்குது, ஹெல்த் கேர் இருக்குது, நேரத்துக்கு நேரம் சாப்பாடுகள் கொடுக்குறோம், வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் இறக்குறோம், திரும்ப பிக்கப் பண்ணுறோம், இவைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் இவர்கள் வலி சுமந்தவர்களுடைய வாரிசுகள். அப்போ எங்களோட அந்த கொடுந்துயர்ன்றது, எங்களோட ட்ராமான்றது, இந்த பிடிஎஸ்டி என்று சொல்லுவோமே, நெடுந்துயர் அல்லது கொடுந்துயர் என்பது எங்களுடைய கலங்களுடைய, எங்களுடைய அடிப்படை ஆதாரமாக எங்களுடைய உடலிலும் எங்களுடைய மூளையிலும் காணப்படுகிற இந்த கலங்களின் உள் நுழைந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஸோ த ட்ராமா, அதாவது பிடிஎஸ்டி அல்லது ட்ராமா என்கிற விஷயம் அவர்களும் தாங்கி சுமக்கிறார்கள். அவர்கள் அதை உணர்ந்து கொள்வதில்லை. தங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படுகின்றன என்ற அந்த உணர்வு அவர்களுக்கும் இருப்பதில்லை, எங்களுக்கும் இருப்பதில்லை. அதுதான் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டா, எல்லா குடும்பங்கள்லையும் நான் மிக பெரும் தனவந்தர்களுடைய வீட்டில் தொடங்கி வீடற்றவர்களாக இருக்கிறவர்களுடைய குடும்பங்கள், வாரிசுகள் வரைக்கும் நான் அவர்களோடு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னென்றால், குடும்ப சண்டை என்பது
மிக பரவலாக காணப்படுகிறது எங்களுடைய சமூகத்திலே. அதை வெளியே நாங்கள் சொல்லுவதில்லை, வெளியிலே அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நாங்கள் பூசி மொழுகுகிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகள் எங்களுடைய பிள்ளைகள் முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். அப்போ இப்போ தான் நாங்கள் அந்த ஆராய்ச்சியை திரும்ப இதுலேயும் நாங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு நாங்கள் அந்த ஆராய்ச்சியை பொருத்தி பார்த்தா போர் சூழலில் இருந்த எங்களுக்கும் குடும்ப சண்டைக்குள்ளே வாழ்கிற எங்களுடைய வாரிசுகளுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் இளம்பராயத்தினருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவர்களும் இதே விஷயத்தை தான் கோத்ரூ பண்ணுகிறார்கள். அப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். என்னுடைய நான் சந்தித்த ஒரு இளைஞர், அவர் ஒரு சிம்பிளான ஒரு கோர்ஸ் ஒன்று எடுத்திருந்தார். அந்த கோர்ஸை நான் சொல்கிறேன்டாலும் கூட பிரச்சனை இல்லை. அது அந்த கோர்ஸ் எப்படின்னு சொன்னால், அப்ளை பண்ணினா எந்த யூனிவர்சிட்டியிலையும் கும்பிட்டு மண்டாடி கொண்டு வந்து வீட்டிலேயே அந்த கோர்ஸை கையில் கொடுத்துட்டு போவார்கள். ஏன்னா அதிகமானவர்கள் அந்த மாதிரியான ஒரு கல்விசார் படிப்புக்கு அப்ளை பண்ணுறதில்ல. அப்போ அந்த மாதிரியான கோர்ஸை அவர் கிங்ஸ்டன் ஆன்டாரியோவில் எடுத்திருந்தார். ஆனால் அவரோட வீடு இருக்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நடை பயண தூரத்தில், நடந்து போகலாம் ஒரு 2-3 நிமிஷத்தில். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், நான் எடுத்ததுக்கு காரணம் இந்த பேய்கள்கிட்ட இருந்து தப்போணுமென்னு சொல்லி. இந்த பேய்கள் என்று அவர் சொன்னது தன்னுடைய தாயையும் தந்தையும். அப்போ நாங்கள் மிக கவனமாக இருக்கணும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படியான ஒரு அழுத்தத்தை நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி. இந்த குடும்ப சண்டைகள், எங்களுடைய இஷ்யூஸை, எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க முடியாத பட்சத்தில் தான் இந்த சண்டைகள் நடக்குது. அப்போ இதுகளுக்கு தீர்வு இருக்குது. வசந்தம் போன்ற பல உதவி நிறுவனங்கள் எங்களுக்கு உதவ காத்திருக்கின்றன. இதை பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொரு இளைஞர், அவர் சில குற்றங்களை செய்து சிறைச்சாலைக்கு போயிட்டார். அவரை மிகுந்த சிரமப்பட்டு நான் அவரை வெளியில் எடுத்தேன். அவருடைய சில சவால்களை காட்டி, அதுக்குரிய ஆதாரங்களை காட்டி, பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவரை வெளியில் எடுத்தா அவர் என்னோட முகம் கொடுத்து கூட கதைக்க இல்லை. என்ன காரணம்னு சொன்னால், ஏன் என்ன வெளியில் எடுத்தீங்க? நான் சிறைச்சாலையில் நிம்மதியாக இருந்தேன், இப்போ வீட்டில் வந்து கஷ்டப்படுறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போ இதுகள் எல்லாம் எங்களுக்கு சரியான ப்ரூஃப்ஸ். இந்த மாதிரியான கொடுந்துயர் எங்களோட குடும்பங்கள்லையும் எங்களுடைய சமூகத்திலையும் தொடர்ந்து கொண்டு இருக்கு. எங்களுடைய குழந்தைகளும் அதனை தாங்கியவர்களாக இருக்கிறார்கள். மரபு ரீதியாக அவர்களும் இதற்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இந்த பயோலாஜிக்கல் வல்னரபிலிட்டி என்று சொல்வார்கள். அப்போ இந்த மாதிரியானவர்கள் ஒரு ட்ரக்ஸுக்கு, அதாவது இந்த போதை பொருட்களை பயன்படுத்த, அதாவது ஒரு ஒரு டெஸ்ட், ஒரு ட்ரையலாக சும்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போமெண்ட் எடுத்தாலே கூட அதுக்கு ஆட்படுறதுக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முனைவர் பார்வதி அவர்கள் சொன்னார்கள், இந்த பாலியல் தொல்லை என்றது பலருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கிறது. அதாவது ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன, பெரிய பாலியல் தொல்லைகளும் பெரிய பாலியல் வன்முறைகளும் இளம் பிராயத்தினருக்கோ குழந்தைகளுக்கோ தரப்படுவது குடும்ப உறுப்பினர்களால் தான் பெரும்பாலும் என்று சொல்கிறார்கள். அப்போ நாங்கள் இந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கோம். நான் சொந்தக்காரர்கிட்ட விட்டுட்டு போகிறேன் அப்படியேண்டு நாங்கள் சொன்னாலும், அங்கே போயிட்டு அந்த குழந்தை வந்து அல்லது அந்த இளைஞர் வந்து நான் அங்கே போக மாட்டேன்னு சொல்லி சொன்னால் காது கொடுத்து நாங்கள் கேட்க வேணும், ஏன் நீங்கள் போக விரும்பவில்லை, என்ன நடந்தது என்று சொல்லி. அல்லாட்டி அப்படி எங்கேயாவது
ஓவர் நைட் ஸ்டேயோ இல்லாட்டி நீங்கள் வேலைக்கு போகும்போது அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் பிள்ளை அதை விரும்புவதில்லை என்று சொன்னால் என்ன காரணம்ன்றதை நாங்கள் அந்த பிள்ளையோடு இருந்து நாங்கள் ஒரு அளவாவது புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். ஒரு இளம் பெண்ணோடு நான் கதைத்து கொண்டிருந்தேன். அவருடைய தாயார் சொன்னார், அவருக்கு இளம் பராயம் வந்துட்டுது, ஆனாலும் படுக்கையிலே அவ சிறுநீர் கழிச்சு கொண்டிருக்கிறார். பல முறை எல்லா விதமான ஆய்வு, எல்லா டெஸ்ட்டுகளும் லேப் ரிக்வசிஷன்ஸும் கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டாலும் கூட அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி இதுவரைக்கும் அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அப்போ அவளோட தனியை கதைக்கும் போது தான் அவள் சொன்னால், தன்னை இவ்வாறு தான் சிறு வயதிலே பாலியல் தொல்லைகளுக்கு, பாலியல் சீண்டல்களுக்கு தான் ஆட்பட்டார் என்று சொல்லி, அம்மா சிங்கிள் மதர், அப்பா விட்டுட்டு போயிட்டாருன்றதால தனக்கு உதவி கிடைக்கல, சொன்னாலும் அம்மாவுக்கு புலங்கலை என்று சொல்லி சொன்னார். இது மாதிரியான பெரிய பிரச்சனைகள் எங்களுடைய சமுதாயத்து இளைஞர்கள், இளம் பெண்கள் சந்திக்க நேரிடுகிறது. நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். எங்களோட ஆண்டனா எழும்பிரானும் இந்த மாதிரியான ஒரு அந்த பிள்ளைக்கு ஒரு விருப்பம் இல்லை, பிள்ளை கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது, அப்படியான ஒரு வீட்டுக்கு போகவோ அவர்களோட பழகவோ என்று சொல்லி சொன்னால் என்ன காரணம்னு தெரிய வேணும். அதுக்கு அடுத்ததாக எங்களுக்குள்ள இஷ்யூஸை கணவனும் மனைவியும் தங்களுடைய அந்த கோபங்களையும் தங்களுடைய வலிகளையும் நம்பிக்கையான ஒருத்தரிடமோ அல்லது தாங்களே கூட கதைத்து பிள்ளைகளுக்கு முன்னுக்கு இல்லாமல் சண்டை பிடிக்காமல் ஒரு பொதுவாக ஒரு பாதுகாப்பான இடத்துல இந்த விஷயங்களை பற்றி அலசி ஆராய்ந்து தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்ததாக மனநலம் சார்ந்த பிரச்சனைகள். இதுக்கு நாங்கள் திரும்ப வருவோம். இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பல்வேறு விதமான உருவத்தை எடுக்கின்றன இளம் பராயத்தினர்கள். இப்போ நாங்கள் மன சோர்வை எடுத்தால் அதுக்கண்டு சில குணங்குறிகள் இருக்கின்றன. இப்போ எப்போ பார்த்தாலும் துக்கமாக இருக்கும், அழுவணும் போல இருக்கும், முந்தி சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் இப்போ சந்தோஷம் கொடுக்காது, கொஞ்சம் எங்கேயாவது ஒதுங்கி இருக்கணும் போல இருக்கும், ஐயோண்டு அழவணும் போல இருக்கும், படுக்க போக்குள்ளே செத்து போனால் பரவாயில்லைன்ற மாதிரியான எண்ணம் வரும், அடுத்து நாளைக்கு காலம் எழும்பக்கூடாதுன்னு நினைக்கணும், தற்கொலை எண்ணங்கள் வரலாம், உயர்ந்த மாடிகள்லையோ இல்லை பாலங்கள் வழியாக போகும்போதோ குதிச்சு செத்தா என்னன்னு சொல்லி அந்த எண்ணங்கள் வரலாம். இந்த மாதிரியான எண்ணங்கள், நம்பிக்கையின்மை, எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம், இதுகள் எல்லாம் மனச்சோர்வு நோயுடைய குணங்குறிகள் என்று சொல்லி நாங்கள் பெரியவர்களிலே நாங்கள் பார்க்கக்கூடும். அது வெல் டிமார்க்டாக இருக்கும், அதாவது மிக தெளிவாக, பெரும்பாலும் தெளிவாக இருக்கும். அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும், குரலை கேட்டாலே தெரியும். அந்த மோனோட்டோனஸ் வாய்ஸ் என்று சொல்வார்கள், ஒரு சந்தோஷம் இல்லாமல் சப்பென்ற ஒரு குரல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பெரியவர்களுக்கு வரக்கூடிய விஷயம். இதே பிரச்சனை, இதே மனச்சோர்வு இளைஞர்களுக்கோ இளம் பெண்களுக்கோ யங்ஸ்டர்ஸுக்கு வரும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், கோபமாக வரும், கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பினோம், அவை கொஞ்சம் ஆக்களும் பெரிய ஆக்களாக இருப்பினோம், ஸ்ட்ராங்கான ஆக்களாக இருப்பினோம், சண்டை பிடிக்கிற மாதிரி கதைப்பினோம். அப்போ நாங்கள் ஒதுங்கி போயிடுவோம், ஏண்டா பிரச்சனைன்னு சொல்லி விலகி போயிடுவோம். அப்போ ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும், தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் இங்கே பிறந்தவர்கள், இங்கே படிக்கிறவர்கள், ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் கதைப்பார்கள், தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள், நித்திரை இல்லாமல் தவிப்பார்கள். அந்த நித்திரை இல்லாத காரணத்தால் வேறு வேறு விஷயங்கள் செய்யலாம். வீடியோ கேம் விளையாடக்கூடும், அல்லாட்டி ஃபோனை நோண்டி கொண்டிருக்கலாம், பாட்டுகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், டிவி பார்ப்பார்கள், லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருப்பார்கள். இது மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுடைய நித்திரை குறைவால் வரும். அல்லது
விழுந்து படுத்து நித்திரையாயே இருப்பார்கள். எப்பவும் சோர்வும் ஒரு உற்சாகமின்மையாயும் இருப்பார்கள். பசியின்மை இருக்கும். பசி பெருசாக இருக்காது, அல்லது கண்டபடி ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். கவனம் செலுத்துவதில் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். படிப்பில் மார்க்ஸ் குறைஞ்சு கொண்டே போகும், மதிப்பெண்கள் குறைந்து கொண்டிருக்கும், ஃபெயில் ஆகி கொண்டிருப்பார்கள். என்ன காரணம் என்று சொல்லி உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். நீங்கள் யோசிப்பீங்க, நல்லா படித்த பிள்ளை ஏன் இப்போ இப்படி கஷ்டப்படுதுன்னு சொல்லி. அப்போ இது இந்த இந்த மனச்சோர்வுன்றது தன்னை வித்தியாசமாக இந்த இளம் பிள்ளை பருவத்தினரில் வெளிப்படுத்துகிற விஷயம். இதே மாதிரி ஆங்ஸைட்டி, மனப்பதட்டம்ன்றது அதீதமாக நான் இன்றைக்கு எங்களுடைய இளம்பராயத்தினரில் பார்க்குறேன். முக்கியமாக இந்த புலம்பெயர்ந்த இளம்பராயத்தினரில் நான் பார்க்குற ஒரு விஷயம் இந்த மனப்பதட்டம். இந்த மனப்பதட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் செல்ஃப் டிஃபீட்டிங் பிஹேவியருக்கு கொண்டு வருது. எப்படின்னு சொல்லி நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். இந்த செல்ஃப் டிஃபீட்டிங் பிஹேவியர்ன்றது வாய்ப்புகளை இறுகப்பற்றாத ஒரு நிலைமை, தன்னைத்தானே தோல்விக்கு தயார்படுத்தி கொள்கிற ஒரு நிலைமை. இதால் வரக்கூடிய விளைவுகள் மிக பாரதூரமாக இருக்குது. இதை பற்றி ஒரு கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இந்த வியாதியின் குணங்குறிகளை நீங்கள் வயது வந்தவர்களில் நீங்கள் பார்ப்பீங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரே பதட்டமாக இருக்கும், ஒரு இடத்துல இருப்பு கொள்ள எல்லாமே இருக்கும், எப்போவுமே ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துருமோன்னு சொல்லி ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும், இதயம் வேகமாக அடிக்கும், வேத்து கொட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் கிளாசிக்கலாக, அதாவது தெரிந்த குணங்குறிகளை பராயம் வந்தவர்களிடம், வயது வந்தவர்களிடம் நாங்கள் பார்ப்போம். இதே இந்த இளம் பராயத்தினரில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது பதட்ட கோளாறு தான், பதட்ட வியாதி தான், ஆனால் அதனுடைய வெளிப்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நாங்கள் அதை வேறு விஷயங்கள் என்று நினச்சி அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறன் பேர் வழி என்று சொல்லி அறுத்து கொட்டி அவர்களை எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் விலக்கி கொள்கிறோம். அப்போ அது எப்படி இருக்குமென்று சொன்னால் கவனம் செலுத்துறதுல கஷ்டமாக இருக்கும். இது ஒரு ஆரம்ப அறிகுறியாக நாங்கள் பார்க்கலாம். கவனம் செலுத்துறதுல கஷ்டம் இருக்கும். அடுத்ததாக நித்திரை பிரச்சனைகள். முதல் சொன்ன மாதிரி அவர்களுக்கு நித்திரை கொள்றதுல பிரச்சனை இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் தான் அவர்களால் நித்திரை கொள்ள முடியும். ஒரு சின்ன சத்தத்துக்கும் எழும்பி விடுவார்கள். ஒரு சின்ன விஷயம் கூட அவர்களை தூக்கத்திலேருந்து எழுப்பி திரும்ப தூக்கத்துக்கு போக விடாமல் பண்ணும். கடினமான விஷயங்கள், அதாவது சவால்களை சந்திக்க தயங்குவார்கள். இந்த வயசில் எங்களுடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், கல்லை தின்றாலும் செமிக்கின்ற வயசு என்று சொல்லி. எந்த பிரச்சனையும் எதிர்த்து முகம் கொடுத்து தீர்வு காணக்கூடிய ஒரு வயது இது. இதில் கடினமான சூழ்நிலைகளை, சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள மாட்டார்கள், எதிர்கொள்ள தயங்குவார்கள், பின்னிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அதுக்கடுத்து தான் நாங்கள் முதல் சொன்ன மாதிரி மார்க்ஸுகள் குறைய துவங்கும். அதாவது லேர்னிங் டிசபிலிட்டி, உண்மையான கல்வி கற்களில் சவால்களை எதிர்நோக்கிறவர்கள் என்றது அது வேற ஒரு விடயமாக இருந்தால் கூட, இது நல்லா படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் கொஞ்சம் தடுமாற துவங்கும், மார்க்ஸுகள் குறைய துவங்கும், ஃபெயில் ஆக துவங்குவினம், ஸ்கூலில் கூப்பிட்டு கதைக்கு துவங்குவினம். அதுக்கடுத்து தான் அந்த மூச்செடுக்கிறதுல ஒரு ஒரு சிரமம் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் என்று சொல்லுவார்களே, மிக குறைவான சுவாசம், ஆழ்ந்த சுவாசத்துக்கு பதிலாக என்ற மாதிரி அவர்கள் மூச்சை இழுத்து விடக்கூடும். எரிச்சல் என்ற ஒரு விஷயம் எப்போவுமே இருக்கும். மண்ட கிட்ட போய் கதைக்க இயலாது. முள்ளம்பண்டி மாதிரி எப்போ பார்த்தாலும் கருவி கொண்டிருக்கிறான், இல்லாட்டி கோவிச்சு கொண்டிருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க முடியும். அதே இன்னும் சில இளம்பராயத்தினரில் ஆறுதல் தேடும் பாங்கு உங்களுக்கு அதிகமாக தெரியும். நான் செய்தது சரியா, நான் பாஸ் பண்ணுவேனா, இந்த பாடம் எனக்கு சரி வருமா, இந்த உடுப்பு ஓகேயா,
என்னை பார்த்தாக்கள் சிரிக்க மாட்டினோமா என்ற விஷயத்தை சில பிள்ளைகள் திரும்ப 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 எங்கள்கிட்ட அந்த ரீஅஷூரன்ஸை எதிர்பார்ப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ள அந்த பதட்டமும் தன்னம்பிக்கையின்மையும் மிக அதிகமாக துவங்கும். அடுத்ததாக இந்த கோபம்ன்றது, இந்த எரிச்சல்ன்றது கோபமாக மாறும். கோபம்ன்றது ஒரு பாய்தலாக மாறும். எதை சொல்ல போனாலும் நீங்கள் உங்களோட வேலையை பார்த்து கொண்டு போங்க, ஐ நோ வாட் டு டூ அப்படி என்றெல்லாம் கதைக்கு துவங்குவார்கள். மற்றது நீங்கள் பார்ப்பீர்கள் வேர்வை அதிகமாக இருக்கலாம். இந்த நடுக்கம், சில வேளையில் ஒரு 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 பதட்டம் சேர்ந்த ஒரு நடுக்கம் நீங்கள் கவனிக்கக்கூடும். ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி, அவர்களுக்கு பிடிக்காத ஒரு டாப்பிக்கை பற்றி கதைக்கக்குள்ள அந்த நடுக்கமும் ஒரு பதட்டமும் அவர்களுக்கு வரதை நீங்கள் பார்க்கக்கூடும். முதல் நாங்கள் மனச்சோர்வில் பார்த்த மாதிரி, டிப்ரெஷனில் பார்த்த மாதிரி இந்த இந்த உணவை ஒரு பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். நொறுக்கு தீனி, இந்த சிப்ஸுகள், அந்த பர்கர்கள், கேண்டி என்று சொல்லி சும்மா கண்டபடி சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். பசிக்கு சாப்பிடுவதில்லை, ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் சாப்பிடவே மாட்டார்கள். அது எனக்கு பரவாயில்ல, நான் அப்போதையே சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி கொண்டிருப்பார்கள். அடுத்தது இந்த 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 சமூகத்திலேருந்து விலகி இருக்கிற ஒரு பாங்கை நாங்கள் பார்ப்போம். அதாவது இந்த வயசில் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நிறைய கிளப்ஸில் எல்லாம் இருந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒருத்தர் அவர் விலகிறார், சமூகத்திலேருந்து விலகிறார், ஆக்டிவிட்டீஸ்லேருந்து விலகிறார், தனக்கு பிடிக்கலன்னு எல்லாம் சொல்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் எங்கேயோ ஒரு பிரச்சனை வந்துட்டுது, இது பதட்ட கோளாறாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த எச்சரிக்கை மணி எங்களுக்கு ஒலிக்க வேண்டும். அப்புறம் அந்த சோர்வு, எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வாக இருக்கிறது, களைச்சி போய் இருக்கிறது, சோஃபாவில் தொம்மண்டு போய் இருக்கிறது, சில விஷயங்களை திரும்ப 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 செய்கிறது, தங்களோட ஆறுதலுக்காக செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். இதில் இருந்து அடுத்ததாக இதுண்ட வீரியம் கூடும்போது பேரச்ச நோய் என்ற தொல்லையை நாங்கள் பார்க்குறோம். அதாவது அவர்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நெஞ்சு நோகுது, இல்லாட்டி வயிறு சிவியராக நோகுது, மூச்செடுக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்படுகிறத நாங்கள் பார்க்க முடியுது. அப்போ இது இந்த இளம் பராயத்தினரில் பதட்ட கோளாறுகள் விரவி கிடக்கின்றன. இந்த பதட்ட கோளாறால் கெட்டித்தனமாக இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள், கெட்டிக்காரர்கள் நிறைய பேர் தங்களுடைய திறமையை பயன்படுத்தாமல் செல்ஃப் டிஃபீட்டிங் பிஹேவியர்னு சொல்லி தங்களை தாங்களே அடித்து கொள்கிற, தங்களை தாங்களே தோல்வியுற செய்கிற சில செயல்களை செய்து வாழ்க்கையில் பெரும் வாய்ப்புகளை இழக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாங்கள் இந்த இன்டர்ஜென்ரேஷனல் ட்ராமான்ற விஷயத்தை பார்த்தோம். அதாவது வலி சுமந்தவர்களுடைய வாரிசுகள் மரபு ரீதியாக அந்த வலியை தாங்களும் சுமக்கிற அந்த விஷயத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பாலியல் ரீதியாக ஏற்படுகிற தொல்லைகளுக்கு முகம் கொடுக்கறத நாங்கள் பார்த்தோம். அதே அந்த பாலியல் ரீதியான தொல்லைகளும் மனநல பிரச்சனைகளுக்கு, ஆங்ஸைட்டி, அதாவது மன பதட்டத்துக்கு, மனச்சோர்வுக்கு, டிப்ரெஷனுக்கு, இல்லாட்டி சைக்கோசிஸுக்கு, மனப்பிறழ்வு என்று சொல்வோமே, எது உண்மை எது பொய் என்று தெரியாத ஒரு மாய நிலையில் வாழ்கிற அந்த ஒரு நிலைமையை சைக்கோசிஸ் என்று சொல்வோம். அந்த சைக்கோசிஸ் போன்ற நிலைமைக்கு போவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இந்த இந்த மனநல பிரச்சனைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வலி சுமந்தவர்களுடைய இந்த இன்டர்ஜென்ரேஷனல் ட்ராமா, நாங்கள் எல்லாரும் வலி சுமந்தவர்கள், ஒரு தரம் பாக்கி இல்லை. அதனால நாங்கள் மரபு ரீதியாக இந்த வலியையும் இந்த சோகத்தையும் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் கடத்தி இருக்கிறோம். அதனால மற்றவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பிந்தி வரக்கூடிய பிரச்சனைகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மிக விரைவாக
வேகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால தான் இந்த சைக்கோசிஸ் என்று சொல்கிறோமே, இந்த மனப்பிறழ்வு என்பது ஸ்கிட்சோஃப்ரீனியா என்ற இந்த மனச்சிதைவு நோய்க்கு வேகமாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எங்களுடைய இளம் பிராயத்தினருக்கு. அப்போ எப்படி இந்த பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால், இந்த மனச்சோர்வு நிலை முற்றி அதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் திரும்ப 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 அதே மாதிரியான நச்சு சூழ்நிலையில் இந்த பிள்ளைகள் வளர்கிறார்கள்டா அவர்கள் இந்த சைக்கோசிஸ் என்ற டிப்ரெஷன் வித் சைக்கோசிஸ் என்ற நிலைமைக்கு வந்து இந்த மனப்பிறழ்வுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த ட்ரக்ஸ் இந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாடு மிக மிக அதிகமாக எங்களோட கம்யூனிட்டியில் காணப்படுது. அப்போ முனைவர் பார்வதி அவர்கள் சொன்னார்கள், நான் இளைஞர்களோடு மட்டுமல்ல மற்ற வயது வந்தவர்களோடும் கூட நான் வேலை செய்கிறேன். இந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் அவர்களோடு பேசும்போது அவர்கள் சொல்லுவார்கள், ஜூட், நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, இந்த கஷ்டப்பட்டு உழைச்ச இந்த காசை போய் இந்த கசப்பு தண்ணியை வாங்கி குடிப்போம் என்று நினைக்கிறீங்களோ? அப்போ நான் கேட்குறது உண்டு, இந்த கசப்பு தண்ணி என்று நீங்கள் சொல்கிறது ஆல்கஹாலை தானே? ஓமோ, அப்போ நாங்கள் ஏன் குடிக்கிறோம் தெரியுமா என்று அவர்கள் கேட்பார்கள். ஏன் குடிக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர் சொல்வார்கள், இந்த 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 பிரச்சனைக்கு தீர்வாக தான் நான் பாவிக்கிறேன் என்று சொல்லி. அப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் சொல்லுவோம் மண்டை பிரச்சனை. மண்டை பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் அந்த மன அழுத்தத்தை, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் சொல்கிறார்கள். அப்போ அது போல தான் எங்களுடைய இளம் பராயத்தினரும் இது மாதிரியான அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்கும்போது அந்த அழுத்தங்கள் வீட்டிலே ஏற்படுகின்றன, வெளியில் ஏற்படுகின்றன. அதாவது சமுதாயத்தில் அவர்களுடைய படிப்பை பற்றி அடிக்கடி ஆட்கள் கேள்வி கேட்பார்கள். எந்த விழாவுக்கு போனாலும் என்ன படிக்கிறீர் தம்பி, ஏன் காலேஜுக்கு போகிறீர், ஏன் யூனிவர்சிட்டிக்கு போயில்லை என்று சொல்லி இந்த மாதிரியான குத்தல் கேள்விகள். அவர்களுக்கு தெரியவில்லை, இதை மாதிரி கல்லூரிக்கு போகிறவர்கள், காலேஜுக்கு போகிறவர்கள் உடனடியாக வேலை வாய்ப்பு எடுக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை விளங்கி கொள்ளாமே நீங்கள் காலேஜுக்கு போய் ஏன் இதுக்கு செய்யலை, ஏன் அதை செய்யலை என்று சொல்லி வெளியில் ஏற்படுகிற அந்த அந்த அழுத்தங்கள். பின்பு பள்ளியிலே அவர்கள் முகம் கொடுக்கிற அந்த பகுதி வதைகள், இந்த புலியிங்ன்றது ஒரு மிக பெரிய பிரச்சனை. அதை நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். தயவு செய்து விளங்கி கொள்ளுங்கோ. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு தயக்கம் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இந்த பகுதி வதை. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒருத்தருடைய படத்தை எடுத்து அதை உருவமாற்றம் செய்து அதை எப்படி வேணுமானாலும் மாற்றலாம். அது நிர்வாணமாக மாற்றலாம், கோணங்கித்தனமாக மாற்றலாம், கோமாளியாக மாற்றலாம். சோஷியல் மீடியாவிலே பகிரப்படுகின்றன. அப்படியான ஒரு நிலைமைக்கு முகம் கொடுக்குற பிள்ளைகள் மிக மிக மனதளவிலே அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அப்போ இது போன்ற உளவியல் சிக்கல்கள் ஏற்படுகிற அந்த பிள்ளைகள் பள்ளிக்கோ கல்லூரிகளுக்கோ போவதற்கு விரும்புவதில்லை. அப்போது என்ன காரணம் என்று நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ இது மாதிரியான விஷயங்களுக்கு முகம் கொடுக்கிறவர்கள் ஈஸியாக போய் விழுகிற இடம் இந்த போதை பொருள் பாவனை, ட்ரக் அபியூஸ். ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நான் முன்பும் இதை பற்றி கதைச்சிருக்கிறேன். அவர்கள் ஒருவரும் நேர்த்தி வச்சு போய் நான் இன்றைக்கு ட்ரக்ஸ் பாவிக்க போகிறேன்னு என்று சொல்லி வெளிக்கிறேன். அவர்கள் மனதொடிந்து இருக்கும்போது ஒவ்வொரு பள்ளியிலும் சில ட்ரக் டீலர்ஸ் இருப்பார்கள். அதாவது ட்ரக் டீலர்ஸுக்காக வேலை செய்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்கள் போய் என்ன சொல்வார்கள்டா, நீங்கள் ஏன் கவலைப்படணும், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை ஒரு குழுவிலே சேர்ப்பார்கள். அந்த குழு இந்த பகுடிவதையிலிருந்து இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இந்த பாதுகாப்பு கொடுக்கிற குழு காலப்போக்கிலே அவர்களை தங்களுடைய பாட்டிகளுக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள். இப்படித்தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், திஸ் இஸ் ஹவ் வி ரிலாக்ஸ், திஸ் இஸ் ஹவ் வி சில் என்று சொல்லி தாங்கள் பயன்படுத்த
அந்த போதைப் பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு கொடுப்பார்கள். இந்த மாணவர்கள் என்ன சொல்லுவார்கள், ஐயையோ என்னோட காசு இல்லை, நான் இதெல்லாம் பாவிக்கிறேன் இல்லைன்னு சொல்லி. அவர்கள் சொல்லுவார்கள், உங்கள்கிட்ட யார் காசு கேட்டது, திஸ் இஸ் ஃப்ரீ, இட்ஸ் அவர் கிஃப்ட் என்று சொல்லி தான் ஆரம்பிப்பார்கள். இப்படி பயன்படுத்த ஆரம்பிக்கிறவர்கள் பின்பு அதற்கு அடிமையாக துவங்கும் போது தான் இவர்கள் போய் காசு கொண்டு வாங்கோ, வீட்டில் இருக்கிற சாமானை விற்று இல்லாட்டி களவெடுத்து காசு கொண்டு வாங்கோன்னு சொல்லி வெளிக்கிறது. அப்போ இப்படியான அந்த போதைப் பொருள் பாவனைகளுக்கு மாட்டுகிற இந்த இளம் பராயத்தினர், முக்கியமாக 10 பருவத்தினர், ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன 13 வயசுல இருந்து இந்த இந்த 14, 15, 16, 17, 18 வயசு இதுகள் ஒரு மிக மிக முக்கியமான பருவம். என்னென்னு சொன்னால், நாங்கள் எதிர்வரும் காலங்களில் வேண்டுமென்று சொன்னால் நான் படங்களோடு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி மூளை கலங்கள் உருவாகின்றனன்னு சொல்லி. அப்போ அந்த மூளை கலங்களுக்கு பாதுகாப்பு உருவாகிற இந்த நேரத்தில் இவர்கள் இந்த போதையை பயன்படுத்தும் போது அந்த மூளை கலங்களுடைய அந்த செயல்பாடு மிகவும் குழம்பி எது உண்மை எது பொய் என்று தெரியாத ஒரு மாயை நிலைக்கு, ஒரு அதுதான் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, மனப்பிறழ்ச்சிக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். அப்போ இந்த மென்டல் ஹெல்த்ன்றது மிக மிக முக்கியம், அதுவும் இந்த வயதில். இதில் உள்ள மிக பெரிய சோகம் என்னென்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு வீடு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ரூம் கொடுக்கணும், பிள்ளைகளை ஹாலிடேஸுக்கு கூட்டிகிட்டு போகணும், பிள்ளைகளுக்கு கார் வாங்கி கொடுக்கணும் என்ற ரீதியில் தகப்பனும் தாயும் மிகவும் சிரமப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றே அவர்களுக்கு தெரியாது. அதில் இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிறதுல பலர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பீர்கள். உங்களுடைய பேரப்பிள்ளைகளை தயவு செய்து கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் எப்படி பணத்தை அவர் கொடுத்து கையாளுகிறார்கள் என்று சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பணத்தை கையாள தெரியாத இளம் பராயத்தினரிடம் பணத்தை கொடுப்பது கத்தியை பயன்படுத்த தெரியாத ஒரு குழந்தையிடம் ஒரு கத்தியை கொடுப்பதற்கு ஒப்பாகும். இந்த இருபுறமும் கூறான இந்த இந்த கருவியை நாங்கள், பணம் என்கிற கருவியை அவர்களிடம் நாங்கள் கொடுக்கும் போது அவர்களுக்கு பயன்படுத்த தெரியவில்லை என்று சொன்னால் மிக பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அப்போ அவர்கள் ஒரு பட்ஜெட்டிங் கோர்ஸுக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இருக்குது, எல்லா லைப்ரரிஸ்லேயும் இருக்குது, கம்யூனிட்டி சென்டர்ஸில் இந்த சம்மர் டைமில் இருக்குது, YMCAல இருக்குது, இந்த பட்ஜெட்டிங் கோர்சஸ் ஃபார் யூத் என்று சொல்லி அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. அதாவது பணத்தை கையாளுறதுக்கு அவர்களுக்கு தெரிய வேணும், பணத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். இப்போ என்னிடம் வருகிற என்னுடைய இளம் கிளையண்ட்ஸ் அவரிடம் பேசும்போது சொல்வார்கள், ட்ரக்ஸுக்கு உங்களுக்கு எங்கேருந்து காசு இருக்குன்னு, அம்மாவும் தருவா அப்பாவும் தருவார்ன்னு சொல்லி. அம்மா தாரது அப்பாவுக்கு தெரியாது. என்னென்னு சொன்னால், அம்மா இரவு வேலை செய்வா, காலையில் வருவா, களைச்சு போய் வருவா, களைச்சு போயிருக்கிற நேரத்தில் காசு கேட்டால் தந்துட்டு படுக்க போயிடுவா. அப்பா வேலைக்கு போகிற நேரத்தில் கேட்டால் அப்பா போகிற அவசரத்தில் தருவார், கேள்வி கேட்க மாட்டார், போயிடுவார். அப்போ கை நிறைய காசு புழங்குது, ரைட்? அப்போ இந்த பணத்தையும் பயன்படுத்துறதுக்கு, இந்த பணத்தை பயன்படுத்த தெரியாமையும் அவர்கள் பிரச்சனையில் மாற்றுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நேர பற்றாக்குறை காரணமாக மற்ற விஷயங்களை மிக வேகமாக சொல்லி முடிக்கிறேன். உடல் நலம் சார்ந்த காரணங்கள், அதாவது எங்களுடைய உடல் இளம் பராயத்தில் மிக முக்கியமாக வேலை செய்ய வேணும் அல்லது உடற்பயிற்சி செய்ய வேணும். அப்போ தான் அது உடலும் மனமும் உறுதியாகும். இந்த உடற்பயிற்சி இன்மை என்றது ஒரு அடுத்த பிரச்சனையாக இருக்குது. உடற்பயிற்சி இன்மை என்றதுக்கு ஒரு காரணம் இந்த சோஷியல் ஐசோலேஷன், சமூகத்திலேருந்து விலகி இருக்கிற இந்த தனிமை. அவர்கள் வீட்டிலிருந்து வீடியோ கேம் விளையாடுறது அவர்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதுவும் மல்டிப்ளேயர் கேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு 15-20 பேரை ஆன்லைனில் இன்டர்நெட்லேயே ஃப்ரெண்ட் பிடிச்சி அவையோடு சேர்ந்து வீடியோ கேம் விளையாடுறது அவர்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதில் நேரம் போகிறதே அவர்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால இந்த உடல் பயிற்சி இன்மையால் வரக்கூடிய வருத்தங்கள் அவர்களுக்கு வருகின்றன. சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் வர்றதோ, சின்ன வயசில் டிப்ரெஷன் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்போ
அதுக்கு அடுத்ததா நாங்கள் வேலை வாய்ப்பின்மையை நாங்கள் பார்க்குறோம். திரும்ப 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 எங்களுடைய வானொலிகள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் சமூக தொடர்பு சாதனங்கள்லையும் ஏன் வீட்டிலையும் நாங்கள் கதைக்கக்குள்ள இவரெல்லாம் படித்து போட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார், வேலையின்மை ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்ப திரும்ப கதைக்கும் போது அவர்களுடைய மைண்ட் செட், அவருடைய மனத்தளவிலே அது பதிந்து விடுகிறது. படித்தாலும் வேலை செய்ய இயலாது, ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை எங்களுடைய எதிர்காலம், நாங்கள் இப்படியே தான் இருக்க போகிறோம், அதுக்கு பதிலாக வேறு எதையாவது செய்து அந்த கவலையை மறந்திருப்போம், அந்த நம்ம மறத்து போயிருப்போம் என்று சொல்லி அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கும் அவர்கள் ஆட்படுகிறார்கள். அதனால நாங்கள் கொடுக்குற அந்த மெசேஜை அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான மெசேஜை, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல சில விஷயங்களை நாங்கள் சலிச்செடுத்து நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேணும். அதுக்கு அடுத்ததாக வீடின்மை என்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பல இளைஞர்களை நான் சந்திக்கிறேன். முனைவர் பார்வதி அவர்கள் சொன்னது போல் பலர் சேர்ந்து இருக்கிறார்கள் இப்போது. அதனால் படிக்கிறது சில பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைகள் இருக்கலாம், அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள், அதுக்குள்ளே இருந்து அவர்கள் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அல்லது வீடே இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள், புதிதாக ஊரில் இருந்து வந்தவர்கள், வீடு எடுக்கிறதுல சிரமப்படுகிறவர்கள் இன்றைக்கு தெருவில் நிற்கிறார்கள். அதுவும் ஒரு காரணம். வீடின்மையால் வரக்கூடிய போதைப்பொருள் பாவனையும் அதை ஒட்டின ஒரு ஆரோக்கியமான உணவின்மையும் அடுத்த பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இந்த இந்த டிராஃபிக்கிங் என்று சொன்னார்களே டாக்டர் பார்வதி, அதாவது ஒரு பாலியல் அடிமைகளாக முக்கியமாக பெண்களை பயன்படுத்துகிற ஒரு தன்மை, அதாவது வீட்டில் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதால இந்த பிள்ளைகள் கண்ட ஃப்ரெண்ட்ஸையும் பிடிக்க போய் அந்த கண்ட ஃப்ரெண்ட்ஸும் அவர்களை பிள்ளையான இடங்களுக்கு கொண்டு போய் அவர்களை பாலியல் அடிமையாக பயன்படுத்துகிறார்கள், விற்கிறார்கள். நாங்கள் ஏதோ இந்தியாவில் தான் அல்லது வேறு இடங்களில் தான் இந்த பிரச்சனை நினைக்கலாம். எங்களுடைய ஓன் பேக்யார்டில் இருக்கு. நான் வேலை செய்த, நான் சேவை செய்த குடும்பங்களிலே இந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது போல் பல பிரச்சனைகள் இருக்கும். இதோடு சேர்த்து லேக் ஆஃப் வாய்ஸ் என்று சொல்லுவார்கள், குரல் அற்றவர்களாக இந்த இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வீட்டிலே தங்களுடைய ஒப்பீனியனை சொல்றதுக்கு, தங்களுடைய கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுப்பதில்லை, சுதந்திரம் கொடுப்பதில்லை. உனக்கு என்ன தெரியும், வாயமோடு என்ற ரீதியில் நாங்கள் கதைச்சு அவர்களுடைய வாயை அடைத்து விடுகிறோம். அவர்கள் சொல்ல வர்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்லுவதில்லை. அவர்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளையும் அவர்கள் எங்களோடு மனதார கதைப்பதில்லை. காரணம் என்னென்று சொன்னால், இதுகளுக்கு சொன்னால் விளங்காது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின், இன்றைக்கு எப்படி பள்ளிக்கூடம் நல்லா அப்படி என்று இல்லாமல் இன்றைக்கு ஸ்கூலில் என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க, என்ன இம்பார்ட்டண்ட்டாக என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸை நாங்கள் கேட்டு உண்மையான ஆர்வம் காட்டி அவர்களுக்கு என்று சொல்லி நாங்கள் ஒரு கொஞ்ச நேரமாவது செலவழித்து வருவோம் என்று சொன்னால் இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி. ஏன்னா எங்களுடைய எதிர்காலம் அவர்கள். ஒரு ஆய்வில் நான் படித்த விடயத்தோடு முடிக்கிறேன். 20 நிமிடம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அன்புக்குரியவர்களோடு நாங்கள் அதாவது குவாலிட்டி டைம் என்று திருமிகு ஸ்ரீரஞ்சனி அவர்கள் சொன்னது போல, இந்த தரமான நேரம் எப்படி நாங்கள் அதாவது தரமான நேரத்தை நாங்களுடைய அன்புக்குரியவர்களோடு நாங்கள் செலவழிக்காவிட்டால், ஒவ்வொருவரோடும் ஒரு 20 நிமிடம் இன்டராக்ஷன், குவாலிட்டி டைம் என்று சொல்வார்கள், நாங்கள் கொடுக்காவிட்டால் அந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து விடுகிறது என்று சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. ஆகவே நாங்கள் கொடுக்கிற நேரத்தை தரமான நேரமாக கொடுத்து எங்களுடைய காதுகளையும் எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய நேரத்தையும் திறந்து எங்களுடைய இளம் பிராயத்தினருக்கு நாங்கள் எங்களுடைய முடிந்த அளவு எங்களால் முடிந்த அந்த ஆதரவை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். நாங்கள் அட்வைஸ் பண்ணணும், அறுத்து கொட்டணும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் சொல்வதை நாங்கள் நிதானமாக கேட்டு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை
தெளிவுபடுத்தி நாங்கள் கேட்பது கூட அவர்கள் எங்களை நம்புவதற்கு முதல் படியாக அமையும், கதவுகளை திறந்துவிடும். ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மிக சுருங்கிய நேரத்திலே இதை நான் தர வேண்டி வந்ததற்கு நான் மன்னிப்பு கேட்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜூட். கடைசி நேரத்தில் உங்களை கூப்பிட்டு மிக தெளிவான, மிக முக்கியமான, சமூகத்துக்கு மிக மிக தேவையான விடயங்களை நீங்கள் எளிய முறையிலே சிறப்பாக செய்திருந்தீர்கள். உங்களுக்கு இறுதி நேரத்தில் உங்களை அழைத்தமைக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் உங்களுடைய வெற்றி மக்களுக்கான ஒரு தளத்தை இட்டு செல்வதில் அமைந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்கள் வெற்றி மக்களுடைய வெற்றி. அதாவது எவ்வளோ பேருடைய வாழ்க்கையிலே சிறப்பான செயற்பாடுகளை செய்து கொண்டு வரும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மக்கள் இது பற்றி அணுகுங்கள், பிள்ளைகளை பாதுகாருங்கள். இன்று எத்தனையோ 1,00,000 பேர்கிட்ட வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம். உண்மையா தெரியாது. இவர்கள் விசிட்டர் விசால வந்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் படும் அவலங்கள் சொல்லும் தரமன்று. அந்த இளைஞர்களையும் தயவு செய்து, யாரும் இல்லாம வந்திருக்கிறார்கள் அவர்களே பலர், அவர்களையும் நீங்கள் ஏதோ வழியிலே உங்களோட பிள்ளைகள் என்ற அடிப்படையிலே சில உதவிகளை செய்து அவர்களை வழிகாட்டுவீர்கள் என்றால் நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு செய்யும் ஒரு மாபெரும் தொண்டு என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் விசிட்டர் விசாவில் வந்த ஒரு பையன் எங்கள்கிட்ட வந்தார் கவுன்சிலிங்குக்கு. அவர் என்ன செய்திருக்கிறார், 3வது வீடு, அவருடைய வீடுன்ட்டு அவருக்கு தெரியாது விலாசம். என்ன அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு நடந்து போயிருக்கிறார். போய் அவர் 3வது வீட்டில் போய் கதவை தட்டிக்கிறார். கதவை தட்டினா அவருக்கு தெரியாது வீட்டு நம்பரும், அவருடைய வீடு எதென்று கூட தெரியாது. வீட்டுக்காரன் திறந்து பார்த்தான், இது யார்? அவன் போலீஸை கூப்பிட்டான். அவர் போலீஸில் மாட்டுப்பட்டுக்கிறார். அப்போ இப்போ எங்கள்கிட்ட வரார் கவுன்சிலிங்குக்கு. ஆனால் அவர்கிட்டயோ காசு இல்லை. 40 லட்சம் முடித்து விசிட்டர் விசாவில் வந்த ஒரு பையன். இப்படி ஏராளமான கதைகள். நேற்று கூட சென்று ஒரு வைத்தியசாலையிலிருந்து எங்களுக்கு ஒரு கோல் வந்தது, கேன்சர், அவருக்கு இறுதிக்கட்டம், யாரும் இங்கே இல்லை, அந்த பையன் இருக்க போறதில்லை. ஆனால் அவர் ஒரு யாரோ அவரை அன்பாக அரவணைத்து இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிற ஒரு பையன். தயவு செய்து யாராவது உதவி செய்ய விரும்பினால் எங்களை அணுகுங்கள். நானுமே அவரை இன்னும் போய் பார்க்கவில்லை. இன்றைக்குத்தான் அவருக்கு செய்தி விட்டுக்கிறேன். இன்றைக்குத்தான் வைத்தியசாலையிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். வைத்தியர்கள் எங்களுக்கு அந்த தகவல்களை தந்திருக்கிறார்கள். நான் போய் பார்த்த பிறகு நீங்கள் யாராவது உதவி செய்ய விரும்பினால் தயவு செய்து எங்களை அணுகிக் கொள்ளுங்கள். இந்த இளைஞர்கள் படும் அவலங்களை பார்க்க சகிக்க முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றா இந்த விசிட்டர் விசாவில் வந்து அவர்கள் படும் துன்பம், நாங்கள் எல்லோரும் அந்த காலத்திலே அகதிகளாக வந்து பட்ட துன்பத்தை விட்ட மோசமான துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுக்கு அப்படியான உதவி செய்யும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். படிக்கிறார்கள், ஆனால் தங்களுக்குள் தமிழ் பேசுகிறார்களோ என்றால் இல்லை. அவர்கள் தங்களுக்குள் டச் மொழியைத்தான் பேசினார்கள். அதே போலத்தான் நோர்வே. ஆகவே அந்த பிள்ளைகள் வந்து அடுத்த ஜெனரேஷன் யூரோப்பிலேயும் எங்களும் இந்த பிள்ளைகளை பொறுத்தான் வர. ஆகவே இது வந்து ஒரு சர்வதேச ரீதியிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழை வளர்ப்பதற்கு உணர்வு ரீதியிலே பல விடயங்களை செய்ய வேணும். பல முயற்சிகள் அதற்கு அதை நோக்கி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயம், தாழ்மையான அபிப்பிராயம். வேறு யாராவது கேள்வி கேட்க இருக்கிறீங்களா? நேரம் போய்விட்டது. ஆகவே நாங்கள் இதை நீட்டிக்கொண்டு போயில்லை. இன்றைக்கு சிந்தனை பூக்கள் பத்தின காண இல்லை. அந்த கம்யூனிட்டி போலீஸ் நம்பர் ஒருக்கா திருப்பி சொல்றீங்களா? கம்யூனிட்டி போலீஸ் வந்து 416-808. மிச்சம் 4 நம்பரும் 2 தான். 2222. அது வந்து நீங்க கால் பண்ணினா சில வேளையவே ஆன்சர் பண்றீங்க.
ஆனா நீங்க மெசேஜை விட்டா அவை பிறகு எடுத்து உங்களோட வந்து பேசுவினோம். நன்றி. அவையெல்லாம் அந்த 911 மாதிரி எமர்ஜென்சி போலீஸ் அல்ல. வேறு யாரும் கேள்விக்கு இருக்கிறீங்களா? ஏன்னா அந்த கம்யூனிட்டி போலீஸ் வந்து நீங்கள் அவையோட தொடர்பு கொண்டா அவர் ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு அதை அசைன் பண்ணி வைக்கணும். அவை வருவினம் உங்களோட ஏரியாவுக்கு என்ன பிரச்சனை எழுதுன்னா அவை உடனடியாக வந்து வீடு வீடாக கதவை தட்டி இங்கே இந்த ஏரியாவில் எப்படி நடக்கலான்னு. எங்களுக்கு அப்படி நடக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்குண்டு ஒரு ஆளை அசைன் பண்ணி வைக்கணும். அவர் வருவார். அப்படியே நீங்கள் தொடர்பு கொண்டா வருவினம் கட்டாயம். இதில் கூட கம்யூனிட்டி போலீஸையும் எங்களுடைய அக்கள் விளங்காமல் ஒரு இப்போ நான் நினைக்கிறேன் 30 வருஷத்துக்கு முந்தி என்று நினைக்கிறேன் ஒரு இளம் பையன் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்தவன். ஏனெண்டா இந்த கம்யூனிட்டி போலீஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டுது. இந்தபடி என்ன தற்கொலை என்ன பள்ளிக்கூடத்தால் போகாமல் வீட்டில் இருந்துட்டான், அவன் பள்ளிக்கூடம் போகலைன்றதுக்காண்டி அவன் வந்து கதைச்ச நேரத்தில் அண்ணன்மாருக்கு வந்து எங்கட நாட்டில் வந்து போலீஸை கண்ட உடனே நாங்கள் டிப்டப்பாக இங்கே கூட பலர் அந்த சீட்டில் கார் ஓடிக்கணும்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருப்பினோன்னு சொல்லி அக்களை பாடிவினை கதைக்கிறது இருக்குது. ஏனெண்டா நாங்கள் அப்படியான அனுபவம் போலீஸ் ஆமியாலே பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த துயரம் சொல்லுனா துயரங்களை அனுபவிச்சினாங்க. அப்போ அந்த காரணத்தாலே அந்த ஆரம்ப காலகட்டத்திலே இந்த போலீஸ் பற்றிய பயம் மிக அதிகம். அந்த வீட்டுக்கு வந்து இவன் ஒரு பென்சில் களவு எடுத்துட்டான் இந்த படியன் பள்ளிக்கூடத்தில் இல்லை எங்கள் ஷாப்பிங் சென்டரில். மற்றபடி எங்களெல்லாம் ஓடிட்டான், இவன் பிடிபட்டுட்டான். சின்ன படியன் 13 வயதோ ஏதோ. ஆனால் வீட்டுக்காரருக்கு வந்து அது பெரிய பிரச்சனையாக போச்சு. இவன் என்ன களவெடுத்துட்டான், போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு. அப்போ அவனுக்கு சரியான பேச்சோ என்ன நடந்தோ தெரியாது. பயங்கரமான அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு அந்த பையன் அதுக்கு பிறகு எனதுக்கால குதித்தான். ஏனெண்டா அந்த அந்த பையன் வந்து வதைக்கு உள்ளாக்கப்பட்டது அந்த கம்யூனிட்டி போலீஸ் வீட்டுக்கு வந்ததால். அது அந்த காலம். ஆனால் இந்த காலத்தில் வந்து இதில் பற்றிய விளக்கங்கள் மக்களுக்கு வந்திருக்கு. ஆகவே அவர்கள் போலீஸ் வந்து அங்கே வந்து விளங்கப்படுத்துவார்கள் சில விஷயங்களை. இத்துடன் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். ஸ்ரீரஞ்சனி ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்லை, நன்றி. ஓகே. மிக அருமையாக நடந்தது. நாங்கள் திடீரென ஒரு பேச்சாளருக்கு வர முடியாமல் விட்டாலும் அவர் சுகமாக தேறி இன்னும் ஒரு கருத்தரங்கிலே அவரை நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். நிருபா ஒரு சோசியல் ஒர்க்கர், பெண்கள் தொடர்பான சேவைகளை செய்பவர். அவருக்கும் நன்றி கூறி அவர் ஸ்ரீரஞ்சனி இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே நல்ல ஆயத்தங்களை செய்து இங்கு விஷயங்களை தெளிவாக மக்களுக்கு கொண்டு வந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. ஜூட் அப்படியே நாங்கள் எங்களுக்கு ஒரு கை தான் இருந்தது, இது 2 கை இருக்க வேண்டிய இடத்துல கடைசி ஒரு கையை வந்து தூக்கி விட்டீர்கள். நல்ல நேரத்திலே தும்பிக்கை நீட்டின உங்களுக்கு எங்களுடைய நன்றி. அத்துடன் இன்று இங்கு தொடர்ந்து இவ்வளவு பேரும் தொடர்ச்சியாக இருந்து இந்த கருத்தரங்கை கேட்டதற்கு நன்றி. இது வந்து யூடியூப்ல இருக்கும். அந்த யூடியூப்பை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். தென்புலொலியூர் கிருஷ்ணலிங்கம் எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த ஒலிபரப்பை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஒலிபரப்பு இந்த நாங்கள் உரையாடும் கருத்தாடலை அவர் ஒலிபரப்பு செய்ய மாட்டார். தனியாக இந்த பேச்சுக்களை மட்டும் ஒலிபரப்பு செய்வார். நாங்களும் அதனைத்தான் யூடியூப்லே போடுவோம். ஆகவே அவருக்கு எங்களுடைய உளமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் அன்பாக இருந்து கேட்டு செவிமடுத்து இந்த வசந்தத்தினுடைய இந்த நிகழ்வுக்கு ஆதரவு தரும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. வணக்கம். Thank you, Parvati. Thank you, Sri Ranjani. Thank you, Jude. It was an excellent talk. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.